வெல்கம் டு சிவி ஆடியோ நாவல்ஸ். எழுத்தும் வாசிப்பும் நான் உங்கள் சித்ரா வெங்கடேசன். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய இந்த ஆடியோ நாவலில் நீங்கள் கேட்கவிருக்கும் கதை சித்ரா வெங்கடேசனின் கண்களின் பதில் என்ன மௌனமா, சஞ்சய் நீரஜாவின் காதல் கண்ணாமூச்சி ஆட்டம். மௌனம் 15. நீரஜா இன்று அலுவலகத்திற்கு சீக்கிரம் வந்துவிட்டிருந்தாள். வைஷ்ணவி விஷயத்தில் சஞ்சயிடம் கொஞ்சம் அதிகம் பேசிவிட்டதாக அவளுக்கு தோன்றியது. வைஷ்ணவி சஞ்சயிடம் தன் மனதில் இருப்பதை தெரிவிப்பதற்கு முன் வீட்டில் அதை பற்றி பேசியது தவறுதானே. திடீரென சஞ்சயிடம் வைஷ்ணவி மனது கொள்வதை பற்றி கேட்டால் அவன் மனதில் உள்ளதை சொல்லத்தானே வேண்டும். இதை அப்போது புரிந்து கொள்ளாமல் அவள் வேறு சஞ்சயிடம் கோபமாக பேசிவிட்டிருந்தாள். அதற்கு மன்னிப்பு கேட்கவே விரைவாக வந்திருந்தாள். ஏற்கனவே இருவருக்கும் நடுவே 3 வருடத்திற்கு முன் விழுந்த திரையே விலகாமல் இருக்க, இதில் இன்னும் அதை பெரிதுபடுத்தாமல் மூடிய திரையை விளக்கும் முதல் முயற்சியாய் வைஷ்ணவி விஷயத்தில் தான் பேசியதற்கு மன்னிப்பு கேட்க நீரஜா முடிவெடுத்திருந்தாள். அலுவலகம் வந்ததும் நேராக சஞ்சயின் அறைக்கு தான் சென்றாள். ஆனால் அவன் இன்னும் வந்திருக்கவில்லை. சஞ்சய் வந்தால் தகவல் சொல்லும்படி அவனது பிஏவிடம் சொல்லிவிட்டு தான் அறைக்கு வந்தாள். ஆனால் வந்ததிலிருந்து அவளால் வேலையில் ஈடுபட முடியவில்லை. சஞ்சயிடம் அவள் கோபப்பட்டு பேசியதை குறித்து அவன் எந்த மனநிலையில் இருப்பான்? இவள் மன்னிப்பு கேட்க அவகாசம் கொடுப்பானா, இல்லை கோபப்படுவானா, இல்லை இவள் அவ்வாறு பேசியதில் வருத்தம் கொண்டிருப்பானா என்ற சிந்தனையோடு இவள் நேரத்தை கடத்திக் கொண்டிருக்க, நிரு என்று உற்சாகமாய் கத்தியபடி அவள் அறை கதவை திறந்து உள்ளே வந்தான் சஞ்சய். அவன் உள்ளே நுழையும் போதே அவள் ஆச்சரியத்தோடு எழுந்திருக்க, அவளின் அருகில் வந்தவன் திடீரென கையில் வைத்திருந்த இனிப்பை அவள் வாயில் திணித்தான். அவள் அவனது மனநிலையை பற்றி என்னென்னவோ சிந்தித்து கொண்டிருக்க, அவன் உற்சாகமாக வந்ததே அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன பாஸ், ஸ்வீட் கொடுக்குற அளவுக்கு ஹாப்பி நியூஸ் என்ன என்று அவள் கேட்க, நம்ம ப்ராடக்ட்டுக்கு கொடுத்த புது ஆட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதனால நமக்கு இன்னும் லாபம் கிடைக்க போகுது. இதுக்கெல்லாம் காரணம் நீதான் நீரு என்று அவன் கூறினான். என்ன பாஸ், இதுக்கெல்லாம் காரணம் ஆட் கம்பெனி தான், அதுக்கு என்ன பாராட்டுறீங்க என்று அவள் கேட்க, எனக்கு தெரியும் நீரு, ஆட் கம்பெனியில் உன்னோட மீட்டிங் முடிஞ்சதும் என்கிட்ட பேசினாங்க. இந்த புது ஆடு முழுக்க முழுக்க உன்னோட ஐடியாவில் தான் உருவானதுன்னு சொன்னாங்க. மேடம் இந்த ஃபீல்டில் இல்லைனாலும் அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குன்னு பெருமையாக சொன்னாங்க. இப்போ இதனால நம்ம கம்பெனிக்கு லாபம் மட்டும் கிடைக்க போகிறதில்ல, நம்ம கம்பெனி பாப்புலராகவும் ஆகிடும். அதுக்கெல்லாம் காரணம் நீ தான். தேங்க்ஸ் நீரு என்று சந்தோஷப்பட்டான். அவனுக்கு இருந்த சந்தோஷத்திற்கு அவளை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து அவளை தூக்கி சுற்ற வேண்டும் என்று இருந்தது. ஆனால் ஏற்கனவே அவளிடம் நடந்து கொண்டதே போதாதா, அதனால் அடக்கி வாசித்தான். என்ன பாஸ், இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு, நம்ம கம்பெனிக்காக தானே நான் செஞ்சேன். நீரஜா சொல்லி கொண்டிருக்கும் போதே நிகேதன் அங்கு வந்தான். நிரு கங்க்ராட்ஸ்டா, சஞ்சய் எல்லாம் சொன்னான். சஞ்சய் உன்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தப்ப கூட நான் கொஞ்சம் தயங்கினேன். ஆனால் உன்னோட ஃபர்ஸ்ட் வேலையே சூப்பராக முடிச்சிட்ட, சூப்பர் என்று வாழ்த்து சொல்லி அவன் கொஞ்சம் இனிப்பை எடுத்து நீரஜா வாயில் வைத்தான். பின் நீரஜாவும் கொஞ்சம் இனிப்பை எடுத்து சஞ்சய் நிகேதனுக்கு ஊட்டிவிட்டாள். டேய் மாப்பிள்ள, இந்த விஷயத்த நம்ம ஒர்க்கர்ஸ் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும்டா என்று நிகேதன் கூட, அம்மா மச்சான் செலிப்ரேட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் லாபம் கிடைக்கிறப்போ அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டை கொடுக்கணும் என்று சஞ்சய் சொல்ல, நீரஜாவும் ஆமா நிக்கி என்று சஞ்சய் சொல்லியதை ஆமோதித்தாள். கண்டிப்பாக செஞ்சிடலாம். சரி, நாளைக்கே ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இதை செலிப்ரேட் பண்ணுவோமா என்று நிகேதன் கேட்டதற்கு நீரஜாவோ, நிக்கி நாளை மறுநாள் உங்கள் கல்யாண நாள் வருதுல, 3 வருஷமாக உங்கள் கூட இருந்தால் அதை செலிப்ரேட் பண்ண முடியல, அதான் அது இந்த வருஷம் கொஞ்சம் பெருசாக செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சேன். நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் கூப்பிட நினச்சிருந்தேன். இப்போ இந்த 2 விஷயத்துக்காகவும் சேர்த்து செலிப்ரேஷன் வச்சா என்ன என்று கேட்டார். ஆமாம் மச்சான், நீரஜா சொல்கிறபடியே செய்வோம். ஆனால் ஈவினிங் பார்ட்டி வேண்டாம், ஸ்டாஃப்ஸ்க்கு பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போக கஷ்டமாக இருக்கும். அதனால் லஞ்ச் டைமில் செலிப்ரேஷன் வச்சுப்போம் என்று சஞ்சய் சொன்னதும், சரிடா அப்படியே செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு இந்த விஷயத்த சொல்லலாம், அப்புறம் பார்ட்டிக்கான ஏற்பாடெல்லாம் செய்யலாம் என்று நிகேதன் கூறிவிட்டு வெளியே போனதும் சஞ்சயும் வெளியே செல்ல கிளம்பும் போது, காலையில் மன்னிப்பு கேட்க நினைத்து அதை இன்னும் செய்யவில்லையே, எப்போது கேட்பது என்று நீரஜா தயங்கியபடி நின்றிருந்தாள். சஞ்சய்க்கும் அவள் ஏதோ சொல்ல வந்தது போல் தோன்ற, என்ன நீரு ஏதாச்சும் சொல்லணுமா என்று கேட்டான். அது நேற்று நடந்ததுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். சாரி பாஸ்,
வைஷு மேலேயும் தப்பு இருக்கு, இருந்தும் உங்க மேல கோபப்பட்டு பேசிட்டேன். ஐ எம் ரியலி சாரி என்று கேட்டாள். பரவாயில்ல நீரு, இதுக்கு நீ சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வைஷு விஷயத்த வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோன்னு நானும் யோசிச்சேன். சரி, நடந்தது நடந்து போச்சு. நீ இந்த விஷயத்தில் என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். நிகேதன் என்ன பேசுறான்னு கேட்போவா என்று அவளையும் வெளியே அழைத்து சென்றான். நீரஜ் ஆசைப்பட்டது போல நிகேதன் ஜானகி திருமண நாளையும் அவர்கள் அலுவலகம் சார்ந்த பார்ட்டியையும் சேர்த்து கொண்டாட முடிவெடுத்தனர். கம்பெனி ஊழியர்கள், கொஞ்சம் நெருங்கிய நண்பர்கள் இவர்களை மட்டுமே அழைத்திருந்தனர். வெற்றி தான் வந்த வேலையாக தன் நண்பனை பார்க்க சென்றதால் அவனால் வர முடியவில்லை. வைஷ்ணவியும் வர விரும்பவில்லை என்று சொல்லி தன் சகோதரிக்கு அலைபேசி மூலமாக வாழ்த்து சொல்லிவிட்டாள். அவள் எதனால் வர விரும்பவில்லை என்று அவளின் தந்தையை தவிர அனைவருக்கும் தெரியும் என்பதால் யாரும் அவளை வற்புறுத்தவில்லை. தந்தையிடமும் அவள் ஏதோ சமாதானம் கூறிவிட அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். அம்பிகாவும் மூட்டுவலி காரணமாக வர மறுத்துவிட்டார். நிகேதனும் ஜானவியும் அவர் வீட்டிற்கு சென்று அவரிடம் ஆசி வாங்கினர். இந்த மூவரை தவிர மற்றபடி அழைத்தவர்கள் எல்லாம் வந்திருக்க பார்ட்டி களை கட்டியது. நிகேதன் திருமணத்தன்று இருந்த இறுக்கமான சூழ்நிலை இப்போது சஞ்சய் நீரஜாவிற்கு இல்லாததால் 2 பேரும் பார்ட்டியில் இயல்பாகவே இருந்தனர். ஆனால் காதலை எப்படி வெளிப்படுத்துவது என்ற தயக்கத்தோடு இருவரும் மனதில் போராடி கொண்டிருந்தனர். இருந்தாலும் வழக்கம் போல தயக்கங்களை மறைத்து பார்ட்டியில் மகிழ்ந்திருந்தனர். முதலில் கம்பெனியின் வளர்ச்சி குறித்த கொண்டாட்டமாக அங்கு பணிபுரிபவர்கள் ஏற்பாடு செய்திருந்த கேக்கை நீரஜாவை வெட்ட சொல்லி மகிழ்ந்தனர். பின் நிகேதன் ஜானவி திருமண நாளுக்காக நீரஜா ஏற்பாடு செய்திருந்த கேக்கை நிகேதனும் ஜானவியும் சேர்ந்து வெட்டி இருவரும் ஒருவருக்கொருவர் ஊட்டிக்கொண்டனர். பின் நிகேதன் சஞ்சய்க்கு ஊட்ட ஜானவி நீரஜாவிற்கு ஊட்டினாள். வந்திருந்த அனைவரும் கைத்தட்டி ஆரவரித்து இருவருக்கும் வாழ்த்து கூறி மகிழ்ந்தனர். சிறிது நேர கொண்டாட்டத்திற்கு பின் நீரஜா இருவரையும் அமர வைத்து கேள்விகள் கேட்க இருவரும் அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஜானு, நிக்கி, அப்புறம் கடைசியா ஒரு கேள்வி. உங்க காதல் சக்சஸா கல்யாணத்துல முடிஞ்சதுல சந்தோஷம். ஆனா காதலர்களா இருந்த போது நீங்க நினைச்சது ஏதாவது ஒன்று நடக்காமலோ இல்ல உங்க காதல்ல ஏதாவது குறையோ தோணி இருக்கா? அதை சரி செய்யாமலே கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சேன்னு, இல்ல அந்த காதல் பீரியட்ல நினைச்சதை நடக்காம போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஜானு, நீதான் முதல்ல இதுக்கு பதில் சொல்லணும் என்று கேட்டாள் நீரஜா. எனக்கு அப்படி எதுவும் இருந்ததில்லை. காதலிக்கும் போதும் சரி, இப்போ கல்யாணத்துக்கு பிறகும் சரி, தனு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்திருக்காரு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே உன்னையும் தனவையும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் லீவுக்கு எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்ப்பேன். இப்போ தனுவோட எனக்கு கல்யாணம் நடந்து உங்கள் 2 பேரோட இருக்க வாய்ப்பு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு என்னோட அப்பா அம்மா தனியை விட்டு வரணுமேனு முன்னாடியெல்லாம் தோணும். ஆனால் நாங்கள் காதலிச்ச பிறகு அப்படி தோணுனதில்லை. இது நமக்குள்ளே இருந்த உறவு முறையால் மட்டும் ஏற்பட்டதில்லை. அதுக்கும் மேலே தனு கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு பிறகும் சரி அப்படி எனக்கு உணர வச்சிருக்காரு. அதனால எனக்கு நீ சொன்ன மாதிரியெல்லாம் தோணியதில்லை என்று ஜானவி சொன்னதும் அனைவரும் கைத்தட்டினர். நிக்கி, உனக்கு அப்படி ஏதாவது ஃபீல் ஆகியிருக்கா என்று நீரஜா அவனிடம் கேட்க, நவி சொன்னது தான் நானும் சொல்வேன். அவருக்கு எப்படி கல்யாணத்துக்கு பிறகு அவள் அப்பா அம்மாவை விட்டு பிரியாத மாதிரி ஃபீல் இருக்கோ, அதே போல என்னை விட அவள் உன்னோட க்ளோஸாக இருப்பதை பார்த்து எனக்கும் நிறைவா இருக்கு. எனக்கும் நீ சொன்ன மாதிரிலாம் தோணுனதில்லை ஒரு விஷயத்தை தவிர என்று அவன் பிடுக்கி போட்டு பேசியதும் ஜானவி உட்பட அனைவரும் கேள்வியோடு நிகேதனை பார்த்தனர். அது என்னன்னா, நாங்கள் காதலிச்சப்ப ஒரே ஒரு முறை லிப் டு லிப் கிஸ் வேணும்னு அவகிட்ட கேட்டேன். கல்யாணத்துக்கு பிறகுதான் அதெல்லாம்னு ஸ்ட்ரிக்டாக மறுத்துட்டா. என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி கிடைக்கிற கிஸ்ல தானே கிக் இருக்கு. அதுதான் ஒரே ஒரு சின்ன குறை என்று ஜானவியை பார்த்து கண்ணடித்து கூற அனைவரும் ஓஹோ என்று கைத்தட்டி கூப்பாடு போட்டனர். அதே நேரம் நிகேதன் பேசியதில் நீரஜா சஞ்சயை பார்க்க அவனும் அப்போது அவளை தான் பார்த்தான். நீரஜாவை பொறுத்தவரை அன்று அவர்களுக்குள் நடந்த சம்பவம் மறக்க வேண்டிய ஒன்று என்றுதான் நினைப்பாள். கஷ்டப்பட்டு அதை மறைக்கவும் முயற்சி செய்தாள். ஆனால் இப்போது நிகேதன் பேசியதில் அந்த சம்பவம் அவள் ஞாபகத்திற்கு வந்தது. ஏனோ திரும்பவும் சஞ்சயின் முகத்தை பார்க்கவே அவளுக்கு தயக்கமாக இருந்தது. சஞ்சய்க்கும் அவளின் நிலை புரிந்தது. இந்த நேரம் வரையிலுமே அந்த சம்பவம் குறித்து அவளிடம் மன்னிப்பு கேட்கவில்லையே என்று அவன் வருத்தப்பட்டான். என்ன தனு, அப்பாவும் அம்மாவும் இங்க இருக்காங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று ஜானவி கொஞ்சம் மெதுவாக நிகேதன் காதில் கிசு கிசுத்தாள். அதனால என்ன நவி, மாமாவாத்தையும் நம்ம பொண்ணை நல்லபடியாக வளர்த்துருக்கோம்னு உன்னை பெருமையாக தான் நினைப்பாங்க. நமக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல, அவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க விடு என்று நிகேதன் கூறினான். அவளும் தன் தாய் தந்தரை நோட்டம் விட்டார். அவர்கள் நிகேதன் சொன்னது போல் எதையும் கண்டுகொள்ளாதபடி அவர்களுக்குள் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். பின் பார்ட்டி செலிப்ரேஷன் முடிந்து அனைவரும் கிளம்பியிருக்க ஜேக்யூட்டியோடு சேர்ந்து இந்த 5 மட்டுமே இருந்தனர். மச்சான், உங்க ஆனிவர்சரிக்கான என்னோட கிஃப்டடா என்று ஒரு சாவியை நிகேதன் கையில் சஞ்சய் கொடுத்தான். கேண்டில் லைட் டின்னரோட ரெசார்ட் ரூம் புக் பண்ணியிருக்குடா. நீயும் ஜானவியும் நைட் வரைக்கும் வெளியே சுற்றிட்டு கேண்டில் லைட் டின்னரை என்ஜாய் பண்ணுங்க என்று ஒரு ரெசார்ட் பேரை கூறி அவர்களை செல்ல சொன்னான்.
ஏய், அதுக்கு தான் பாட்டியை மதியானம் வச்சியா என்று நிகேதன் கேட்க, இதுக்கும் தான் நம்ம ஸ்டாஃபுக்காகவும் தான் என்றான் சஞ்சய். டேய் மாப்பிள்ளை, எதுக்காகடா இதெல்லாம்? அதான் இவ்வளோ நேரம் செலிப்ரேட் பண்ணமே, இது போதாதா என்று நிகேதன் கேட்டதற்கு சஞ்சய் பதில் சொல்வதற்கு முன் இடைப்புகுந்த நீரஜா, என்ன நிக்கி, கல்யாண நாளை நீங்கள் தனியாக செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? அதனால ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க என்றவள் ஜானவி தூக்கி வைத்திருந்த ஜெய்குட்டியை பார்த்து, ஜெய்குட்டி அத்தைக்கிட்ட வாங்க, இன்னைக்கு நைட்டு அத்தை கூட தான் ஜெய்கண்ணா தூங்க போறான் இல்லடா செல்லும் என்று அவனை ஜானவியிடமிருந்து வாங்கி தூக்கி வைத்துக் கொண்டாள். இதற்கு மேல் மறுதால் இவர்கள் இருவரும் கேட்க மாட்டார்கள் என்பதால் நிகேதனும் ஜானவியும் அதற்கு ஒத்துக்கொண்டனர். நிரு, நைட் நீயும் ஜெயும் மட்டும் வீட்டில் எப்படி தனியாக இருப்பீங்க? அம்மாவும் கிளம்பிட்டாங்களே என்றாள் ஜானவி. அதனால என்ன, நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்று சஞ்சய் சொன்னதும், வேண்டாம், நான் தனியாகவே இருந்திருப்பேன் என்று அவசரமாக அதை மறுத்து கூறினாள் நீரஜா. இப்போ என்ன நவி, அத்தைக்கு ஃபோன் பண்ண நைட்டு வீட்டுக்கு வந்துட போகிறாங்க, நீரு வீட்டுக்கே போகட்டும் என்று ஜானவிக்கு அவளை தீர்த்து வைத்தான் நிகேதன். பின் சஞ்சயிடம், மச்சான், நாங்கள் கார் எடுத்துகிட்டு போயிடுவோம், அதனால் நிறுவையும் ஜெயும் வீட்டில் ட்ராப் பண்ணிடு என்று கூறினான். சஞ்சயும் சரி என்று தலையசைக்க, இதுக்கும் வேண்டாம் என்று சொன்னால் கண்டிப்பாக யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்ததால் நீரஜா சஞ்சயோடு கிளம்பினாள். ஏதோ ஒரு இறுக்கமான சூழ்நிலை திரும்பவும் நீரஜாவை சூழ்ந்திருக்க அந்த கார் பயணத்தில் வீடும் வருவதிலுமே மௌனமாக இருந்தாள் நீரஜா. சஞ்சயும் அவளின் நிலை புரிந்து அவளை தொந்தரவு செய்யவில்லை. வீடு வந்ததும் சஞ்சய் காரை நிறுத்தினான். மடியிலேயே படுத்து ஜெய் உறங்கிவிட்டிருந்தான். அவனை தூக்கி கொண்டு அவள் இறங்க தயாராகும் போது, நிரு ஒரு நிமிஷம் என்று சஞ்சய் தடுத்து நிறுத்தினான். அவள் அவனை கேள்வியோடு பார்க்க, நிரு ப்ளீஸ், தயவு செஞ்சு என்னை மன்னிக்கணும், அன்னைக்கு நான் செஞ்சது பெரிய தப்பு தான், அதுக்கு மன்னிப்பு கேட்க கூட நீ அவகாசம் கொடுக்காதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது உன்னை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு இப்போ கூட என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் அப்படி செஞ்சிருக்கவே கூடாது, ப்ளீஸ் நிரு, ஐ எம் ரியலி சாரி என்று கூறி அவளிடம் மன்னிப்பை எதிர்பார்த்தான். பரவாயில்ல விடுங்க சஞ்சய், இனி அதை பேசாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் முகத்தை பார்த்தாள். மன்னிச்சிட்டேன் என்று அவள் வாயால் சொல்லவில்லை என்றாலும் அதை பற்றி பேச விருப்பமில்லை எனும் போதே அவள் ஓரளவுக்கு அவனை மன்னித்து விட்டாள் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. சரி நீரு, அதை பற்றி இனி பேசல போதுமா? அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு செலிப்ரேஷன் நம்ம கம்பெனியில் எல்லாருக்கும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணது. ஆனால் நான் உனக்காக தனியாக ஒரு ட்ரீட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதை அக்செப்ட் பண்ணிப்பியா என்று அவன் கேட்க, எதுக்காக அதெல்லாம் என்று அவள் ஏதோ சொல்ல வந்தபோது, ப்ளீஸ் நிரு, வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத, இது நீ இந்த விளம்பரம் சக்ஸஸ் ஆக காரணம்னு மட்டும் கொடுக்க நினைச்ச ட்ரீட் இல்லை. நாம் நல்லா பேசிய 3 வருஷம் ஆச்சு, நம்ம மனசு விட்டு பேச இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்குமே, அதுக்கு தான் சொன்னேன் என்று சொன்னதற்கு அவள் அதை ஆமோதிப்பது போல் அமைதியாக இருந்தாள். அதை அவன் சம்மதமாக எடுத்துக்கொண்டு, அப்போ நாளைக்கு ஈவினிங் உன்னை பிக்கப் பண்ண வீட்டுக்கு வரவா என்று கேட்டான். அது மண்டே என்னோட ஃப்ரெண்ட் மேரேஜ் பெங்களூரில் நடக்குது, அவள் என்னோட சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணவ, அதுக்கு நானும் வெற்றியும் போகிறதா இருக்கும். நாளை மதியமே கிளம்புறோம், அவள் ரொம்ப க்ளோஸ், அதான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்கேன். சிங்கப்பூரில் என்னோட ஒர்க் பண்ண சில பேரும் மேரேஜுக்கு வராங்க, அதனால் நான் கண்டிப்பாக போகணும் என்று அவள் சொன்னதும் அவனுக்கு சிறிது ஏமாற்றமாக இருந்தது. இந்த ட்ரீட்டை காரணமாக வைத்து அவனது காதலை சொல்ல இருந்தான். இருந்தும் அந்த ஏமாற்றத்தை மறைத்து கொண்டான். அவள் வர சம்மதித்ததே மகிழ்ச்சி என்று நினைத்தான். பரவாயில்ல நீரு, சண்டே ஆஃபீஸ் டென்ஷன் இல்லாமல் இருக்கும்னு நினைச்சேன், அதனால என்ன, நீ மேரேஜ் முடிச்சுட்டு வந்ததும் ட்ரீட் வச்சுக்கலாம், ஓகேவா என்று அவன் கேட்க, சரி பாஸ், மேரேஜ் முடிஞ்சு வந்ததும் கண்டிப்பாக வரேன் என்றவள் ஜெயை தோள்மேல் படுக்க வைத்துக்கொண்டு காரில் இருந்து இறங்கினாள். அவனும் அவளிடம் விடைபெற்றுக் கொண்டு கிளம்பினான். அவன் போனதையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் அவள். அந்த சம்பவம் குறித்து அவன் மன்னிப்பு கேட்டது அவள் மனதிற்கு கொஞ்சம் இதமாக இருந்தது. நிரு, சஞ்சய் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட உனக்கு கல்யாணத்துக்கு போகிறது தான் பெருசா என்று அவளின் மனதை கேள்வி கேட்டது. அவன் வேறு மனசு விட்டு பேசணும்னு சொன்னானே, பேசாமல் கல்யாணத்துக்கு போகாமல் விட்டுடலாமா? ஆனால் ஏன் கல்யாணத்துக்கு போகலன்னு சஞ்சய் கேட்டால் என்ன சொல்கிறது? அது இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் கல்யாணத்துக்கு வரதா சொல்லியிருக்கோம். வெற்றியை கூட சீக்கிரமாக ஃப்ரெண்ட்டை பார்த்துட்டு வந்துட சொல்லியிருக்கேன். நடுவில் 2 நாள் தான் இருக்குது, அது வரைக்கும் பொறுத்துக்க முடியாத நிரு, அதனால் கல்யாணத்துக்கு போயிட்டே வந்துடுவோம் என்ற முடிவோடு வீட்டிற்கு சென்றார். மறுநாள் ஒரு 11 மணி அளவில் சஞ்சய் நிகேதனின் வீட்டிற்கு வந்திருந்தான். பொதுவாக அலுவலகம் ஞாயிறன்று விடுமுறை என்றாலும் வீட்டில் இருந்தபடி சில நாட்கள் நிகேதனும் சஞ்சயும் வேலை செய்வார்கள். நிகேதன் பெரும்பாலும் சஞ்சய் வீட்டிற்கு செல்வான். சஞ்சய் எப்போதாவது தான் இங்கு வருவான். அதுவும் நீரஜா சிங்கப்பூர் சென்றிருந்துதான் அவன் வருகை குறைந்திருந்தது. இப்போது நீரஜாவோடு அனைத்தும் சரியாகிவிட்ட நிலையில் மனதில் மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு வந்தான். அவன் வந்த நேரம் நீரஜா வீட்டில் இல்லை. தோழியின் திருமணத்திற்காக பரிசு வாங்க ஜானவியோடு சென்றிருந்தார். அது ஒரு ஏமாற்றமாக இருந்தாலும் வந்த வேலை முக்கியம் என்பதால் நிகேதனோடு வேலை பார்க்க ஆரம்பித்து விட்டான். சிறிது நேரம் வேலை பார்த்து முடித்ததும் இருவரும் சாதாரணமாக ஏதோ பேசியபடி அமர்ந்திருந்தனர். அப்போது வெற்றி அவனது அறையிலிருந்து வந்தவன்,
ஏன்னா 2 பேரும் பிஸியா இருக்கீங்களா என்றபடி அவர்கள் அருகில் அமர்ந்தான். இல்லை வெற்றி, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். ஆமா, நீங்க நீரஜா கூட ஷாப்பிங் போகலையா என்று நிகேதன் கேட்க, இல்லை நிக்கி, பொண்ணுங்க கூட ஷாப்பிங் போறது ரொம்ப கஷ்டம். என்னோட மேரேஜ் கிஃப்டையும் நீரஜாவே வாங்கிட்டு வந்துடுவா. அது மட்டும் இல்லாம முக்கியமா ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு காலையில தான் வந்தேன். திரும்ப 3 மணிக்கு பெங்களூர் போகணும். அதான் ரெஸ்ட் எடுக்க போறதா நீரஜா கிட்ட சொல்லிட்டேன் என்றான் வெற்றி. இன்னும் எத்தனை நாள் லீவ் இருக்கு வெற்றி? எப்போ திரும்ப சிங்கப்பூர் போகணும் என்று சஞ்சய் கேட்டான். இன்னும் 1 வாரம் தான் லீவ் இருக்கு சஞ்சய், அதுக்குள்ள இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்கணும் என்று அவன் சொல்ல, வெற்றி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? புது பிசினஸ் பண்றதுக்கு எங்க உதவி ஏதாவது வேணும்னா கேளுங்க, பண பிரச்சனைனா கூட சொல்லுங்க. இரு ஏதாவது உதவி உங்களுக்கு தேவைப்பட்டா செய்ய சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கா என்று நிகேதன் கூட, கண்டிப்பா நிக்கி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். இப்போ லீவ் முடிய போறதால திரும்ப வர வேண்டியிருக்கும். அப்போ ஏதாவது உதவினா கேட்குறேன். நிக்கி, இப்போ சிங்கப்பூர் போறதுக்குள்ள உங்ககிட்ட வேற ஒரு விஷயமா பேசலான்னு இருக்கேன். அது இப்போ பேசலாமா என்றான் வெற்றி. சொல்லுங்க வெற்றி, என்ன பேசணும் என்று நிகேதன் கேட்க, நிக்கி, நான் நீரஜாவை காதலிக்கிறேன், அப்புறம் கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன் என்று வெற்றி சொல்லிக் கொண்டிருக்க, கேட்டுக்கொண்டிருந்த நிகேதனை விட சஞ்சய் மிகவும் அதிர்ச்சியானான். ஆனால் நிகேதனுக்கு இது அதிர்ச்சியாக இல்லை. வெற்றிக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கும் என்று அவன் ஏற்கனவே யூகித்ததுதான். ஆனால் நீரஜாவிற்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்காது என்றுதான் அவனது எண்ணம். வெற்றி, இதுல முழுக்க முழுக்க நிறுவன விருப்பம் தான் முக்கியம். பெங்களூர் போயிட்டு வாங்க, அப்புறம் நீரஜாவிடம் இதை பத்தி பேசலாம் என்று நிகேதன் கூற, எனக்கு இது போல ஒரு எண்ணம் இருக்கும்னு நீரஜுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் பெங்களூர்ல இதை பத்தி அவகிட்ட பேசலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்க அபிப்பிராயத்தை கேட்கலான்னு தான் உங்ககிட்ட பேசினேன். கண்டிப்பா நீரஜ் ஒத்துப்பானதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு நிக்கி என்றான் வெற்றி. 2 நாளில் தன்னோட காதலை வெளிப்படுத்தி விடலாம் என்று சஞ்சய் மகிழ்ச்சியாக இருக்க, அதற்கு முன் வெற்றி நீரஜாவோடு பேசப்போவது குறித்து சஞ்சய்க்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. கண்டிப்பாக நீரஜா வெற்றியின் காதலை மறுத்து விடுவாள் என்று நம்பிக்கை இருந்தாலும் மனதில் எழும் பயம், ஏற்கனவே இருக்கும் குழப்பமும் சேர்த்து அவனை பாடாய் படுத்தியது. மௌனம் 16. தன் தோழியின் திருமணத்திற்காக பெங்களூரு சென்றிருந்தாலும் சஞ்சயின் ஞாபகமே நீரஜாவிற்கு அங்கு அதிகமாக வந்தது. அவன் மனம் விட்டு பேச வேண்டும் என்றானே, தன்னுடைய காதலை சொல்ல நினைத்திருப்பானோ? இந்த நேரம்தான் இந்த திருமணம் நடக்க வேண்டுமா? பேசாமல் வெற்றியை மட்டும் திருமணத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு அவள் சஞ்சயோடு இன்று டின்னருக்கு சென்றிருக்கலாமோ என்று அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு தன் தோழியின் வரவேற்பில் ஈடுபாட்டோடு கலந்து கொள்ள முடியவில்லை. பொதுவாக அவளுக்குள் இருக்கும் கலகலப்பு காணாமல் போனதால் அவளின் நண்பர்கள் என்ன பிரச்சனை என்று கேட்டு துளைத்தெடுத்து விட்டார்கள். பிறகுதான் விசேஷத்திற்கு வந்துவிட்டு அதில் ஈடுபட்டில்லாமல் இருக்கிறோம் என்பது உரைத்து அன்று இரவு வரவேற்பு முடிந்ததுமே முயன்று தன் உற்சாகத்தை வரவைத்துக் கொண்டு தன் நண்பர்களோடு சேர்ந்து பேசி சிரித்து உற்சாகமாகி விட்டாள். இன்னும் நடுவில் 1 நாள் தானே இருக்கு, அதுக்கப்புறம் சஞ்சயோட பேசுற போறோம், அதுவரை காத்திருப்பது கூட ஒரு சுகம்தானே என்று நினைத்து கொண்டவர்களுக்கு அதற்கான வாய்ப்பே கிடைக்காமல் போக போகிறது என்பது தெரியாமலேயே போனது. தாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் அறையில் நண்பர்களோடு சேர்ந்து வெகு நேரம் பேசிவிட்டு அந்த உற்சாகத்தோடு உறங்கியவள் அதே உற்சாகத்தோடு காலையில் நடைபெற்ற தன் தோழியின் திருமணத்திலும் கலந்து கொண்டாள். இதில் முதல் நாள் மாலை அந்த ஹோட்டலுக்கு வந்ததிலிருந்து இன்று திருமணத்திற்கு கிளம்பும் வரை தன்னை 2 கண்கள் நோட்டமிட்டுக் கொண்டிருந்ததை நீரஜா கவனிக்கவில்லை. திருமணம் முடிந்ததுமே சிங்கப்பூரில் இருந்து வந்த நண்பர்கள் முக்கிய வேலை காரணமாக உடனே கிளம்ப தயாராகியிருந்தனர். வந்ததுதான் வந்தீங்க, அப்படியே சென்னைக்கு வந்து என்னோட ஃபேமிலியை பார்த்துட்டு போகலாமே என்று நீரஜா அவர்களிடம் சொல்லி பார்த்தாள். இப்போ கண்டிப்பா முடியாது நீரஜா, சீக்கிரம் நீயும் உன்னோட கல்யாண தேதியை சொல்லு, நாங்க உடனே வரோம் என்று அவளை கேலி செய்தனர். பின்னர் முக்கியமான வேலை இருப்பதால் எங்களால் இங்க இருக்க முடியாது என்ற காரணத்தை கூறவே நீரஜாவும் ஒத்துக்கொண்டாள். திருமண மண்டபத்திலிருந்து கிளம்பியவர்கள் நேரே ஹோட்டலுக்கு சென்று அவர்களின் லக்கேஜ்களை பேக் செய்து கொண்டு விமான நிலையத்திற்கு செல்ல தயாராகினர். நாம அவங்க கூடமே கிளம்பிடலாம் வெற்றி என்று நீரஜா வெற்றியிடம் கூறினார். நாம போகப்போற ஃப்ளைட்டுக்கு இன்னும் டைம் இருக்கு நீரஜ், நாம இப்போ அவங்கள வழி அனுப்பிட்டு வரலாம் என்று வெற்றி சொன்ன போது, எல்லோரும் கிளம்பினதுக்கு பிறகு என்ன வேலை இருக்கு என்று நீரஜா யோசித்தாலும், சரி புக் பண்ண டைமுக்கு தானே கிளம்பணும் என்று யோசித்தவள் வெற்றியோடு சேர்ந்து நண்பர்களை வழி அனுப்ப ஏர்போர்ட்டிற்கு சென்றாள். அப்போதும் அந்த கண்கள் நீரஜாவை தான் ஓட்டமிட்டுக் கொண்டிருந்தது. பின் அவர்களை அனுப்பிவிட்டு திரும்பி ஹோட்டலுக்கு வரும்போது அந்த கண்கள் இவளை தான் பார்த்து கொண்டிருந்தது. அதை கவனிக்காத நீரஜா வெற்றியோடு அவர்கள் அறையில்கள் இருக்கும் தளத்திற்கு சென்றாள். நீரஜாவிற்கும் அவளின் நண்பர்களுக்கும் சேர்ந்து அந்த ஹோட்டலில் அங்கு 4 அறைகள் திருமண வீட்டாரால் புக் செய்யப்பட்டிருந்தது. பெண்கள் 2 அறைகளையும் ஆண்கள் 2 அறைகளையும் உபயோகித்தனர். இப்போது நண்பர்கள் எல்லாம் சென்றுவிடவே நீரஜா அவள் தங்கியிருந்த அறைக்கு சென்றாள்.
அறைக்குள் நுழைவதற்கு முன்னரே கூட வந்த வெற்றியிடம், வெற்றி, நம்ம போக டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேக் பண்ணிக்கலாம் என்ன என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்குள் நுழையவும் அவள் பின்னாடியே வெற்றியும் அறைக்குள் வந்துவிட்டான். என்னதான் நண்பராக இருந்தாலும் அவள் தனியாக இருக்க அவளின் அறைக்குள்ளே அவன் வந்தது நீரஜாவிற்கு பிடிக்கவில்லை. எதுவா இருந்தாலும் வெளியில நின்று சொல்லியிருக்கலாமே என்று நினைத்தவள், என்ன வெற்றி வேணும் என்று கோபமாகவே கேட்டாள். கிட்ட கொஞ்சம் பேசணும் நீரஜ் என்று அவன் சொல்ல, ஏர்போர்ட்ல இருந்து நம்ம 2 பேர் மட்டும் தானே திரும்பி வந்தோம், அப்பவே பேசியிருக்கலாமே என்றாள். டாக்ஸியில தானே வந்தோம், டிரைவர் இருந்தார் இல்லையா, உன்கிட்ட பர்சனலா பேசணும் நீரஜ் என்று அவன் சொல்ல, கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தானே கிளம்புவோம், அப்போ ரெஸ்டாரண்ட்ல பேசிக்கலாம், இப்போ ரூமுக்கு போ என்று அவனை விரட்டுவதிலேயே குறியாக இருந்தாள். அவனோ இதுதான் நல்ல நேரம், இப்போதே பேசிடலாம் என்று கூறினான். அவன் இவ்வளவு விடாப்பிடையாக இருக்கவே இவளும் அரைமனதாக ஒத்துக்கொண்டாள். நீரஜ், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், உன்னே கல்யாணம் செஞ்சுக்கணும்னு விரும்புறேன் என்று அவன் சொன்னபோது அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. வெற்றி, நீ ஏற்கனவே ஒரு முறை என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்க, நான் அதை மறுத்திருக்கேன், அது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று அவள் சொல்ல, இருக்கு நீரஜ், அப்போ உன்னை கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் அமைதியாக்கிட்டேன், ஆனா என்னோட மனசுல உன் மேல இருக்க காதல் அப்படியே தான் இருக்கு நீரஜ் என்றான் வெற்றி. அப்படின்னு தெரிஞ்சிருந்தா உன்னோட நட்பா இருக்க கூட நான் விரும்பியிருக்க மாட்டேன் வெற்றி. இப்போ நான் உன் கூட பழகிறத வச்சு நான் எப்படியோ உன்னோட காதலை ஏத்துப்பேன்னு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டே என்று நீரஜா சொல்ல, ஏன் நீரஜ், நான் உனக்கு தகுதி இல்லாதவன் நினைக்கிறியா? என்னால கண்டிப்பா உன்னை சந்தோஷமா பாத்துக்க முடியும் நீரஜ். மற்றபடி நானும் நல்லா தானே இருக்கேன், என்ன நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன், ஆனா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீரஜ், டயட்டை மெயின்டைன் செஞ்சா அதை சரி பண்ணிட முடியும் என்று வெற்றி கூற, ஐயோ வெற்றி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நான் உன்னை காதலிக்க முடியாது, ஏன்னா நான் சஞ்சயை காதலிக்கிறேன், அவரே கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ என்றாள் நீரஜா. சஞ்சயை காதலிக்கிறியா? என்ன நீரஜ் சொல்ற? உன்னை பார்த்தாலே அவன்கிட்ட ஒரு அலட்சியம் இருக்கிறத பார்க்குறேன், அவன் எப்பவும் உன்னோட கசின் வைஷு கூட தானே சுற்றிட்டு இருப்பான், அவனே நீ காதலிக்கிற, எப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் ஸ்ட்ராங்கா என்னோட காதலை புரிய வச்சிருப்பேன் நீரஜ் என்று வெற்றி சொல்லவும், புரிஞ்சுக்காம பேசாத வெற்றி, நான் ஒன்றும் சஞ்சய் இப்போ காதலிக்கல, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சிங்கப்பூர் வர்றதுக்கு முன்னாடியே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், சில காரணங்களால என்னால் என்னோட காதலை சஞ்சய்கிட்ட சொல்ல முடியாமல் போயிடுச்சு, இப்போதான் என்னோட மனசுல இருக்கிறத சஞ்சய் கிட்ட சொல்ற ஐடியால இருக்கேன், தயவு செஞ்சு உன்னோட மனசை மாத்திக்க முயற்சி பண்ண வெற்றி என்று பொறுமையாகவே அவனிடம் கூறினாள். ஓஹோ, சஞ்சய் எல்லா விதத்திலயும் உனக்கு பொருத்தமானவன் இல்ல, 2 பேருமே பணக்காரங்க, நீ என்ன போல சாதாரண ஆளை காதலிப்பியா? ஒரு புது பிசினஸ் தொடங்க கூட பணம் இல்லாம சுத்திட்டு இருப்பவனா, உனக்கு பொருத்தமானவனா இருப்பேனா என்று அவன் கேட்டான். ஏன் வெற்றி இப்படி எல்லாம் பேசுற? நான் என்னைக்கும் அப்படி நினைச்சதில்ல, உனக்கு உதவி செய்யணும்னு கூட நினைச்சே தெரியுமா, நிக்கி கிட்ட கூட உனக்கு ஏதாவது உதவி செய்ய சொல்லியிருக்கேன், வேணும்னா உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ சொல்லு, நான் நிக்கி கிட்ட சொல்லி கொடுக்க சொல்றேன் என்று அவள் சொன்னதற்கு, என்ன எனக்கு பிச்சை போடுறியா என்று அவன் கோபமாக கேட்டதும் நீரஜா பயந்து போனாள். உன்னோட பணக்கார புத்தியை காட்டுறியா? அப்படி எனக்கு உதவி பண்ணணும்னு நீ நினைச்சா என்ன கல்யாணம் செஞ்சுக்க, அப்போ உன்னோட சொத்தெல்லாம் எனக்கு கிடைச்சிருமே என்று அவன் சொன்னபோது அவனுடைய எண்ணம் எது என்று தெரிந்த போது, இப்படி ஒருவன் கூட பழகி இருக்கிறோமே என்று நினைத்தவள், அப்போ இப்படி ஒரு எண்ணம் தான் நீ திரும்பவும் என்கிட்ட உன்னோட காதல சொல்ல காரணமா என்று கோபமாக அவனிடம் கேட்டாள். ஆமா, அப்படிதான் வச்சுக்கோய, நீ இவ்வளவு பெரிய பணக்காரன்னு எனக்கு தெரியாம போச்சு, உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நான் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும் தெரியுமா, சே என்னோட கனவெல்லாம் பாழாகிடுச்சு என்றான் வெறுப்பாக. சே, நீ இப்படி ஒரு எண்ணத்தோட பழகிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை வெற்றி, இதுக்கு மேலேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்றது எனக்கு சரியா படலை, இதோட எல்லாம் முடிச்சுக்கலாம், முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போ என்று அந்த அரைவாசலை காட்டியபடி அவள் சொல்ல, அவன் வெளியே போகிறான் என்று நினைக்க அவனும் அரைக்கதவை சாத்த முயற்சி செய்தான். ஏய், எதுக்கு கதவை சாத்துற என்று அதிர்ச்சியோடு கேட்டுக்கொண்டே அவன் அருகில் சென்று தடுக்க முயற்சிக்க, அதற்கு முன்பே அவன் கதவை சாத்தியிருந்தான். அவள் அந்த கதவை திறக்க முயற்சிக்க வேகமாக சாத்தியதில் அந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிவிட்டது. அவள் சாவியை கட்டிலுக்கு பக்கத்தில் இருந்த மேசை மீது வைத்திருந்தாள். அதை எடுக்க அவள் முயற்சிக்கும் முன்னரே அவளை தடுத்து அவள் கையை வெற்றி கெற்றியாக பிடித்து கொண்டான். அவன் நினைத்தது நடக்கவில்லை என்று வெறியில் இருந்தான். வெற்றி, என்ன செய்யற, என்னை விடு, இங்க பாரு, நீ அளவுக்கு மீறி போற என்று அவனிடமிருந்து விடுபட முயன்றாள். விட முடியாதுடி, நான் நினைச்சதுதான் நடக்கல, உன்னை கல்யாணம் செஞ்சுக்க தான் முடியல, அட்லீஸ்ட் உன்னோட ஃபர்ஸ்ட் நைட்டாவது நடக்கட்டுமே என்று வெறியோடு அவளை அணுகினான். அவளோ அவன் பிடியிலிருந்து விலக போராடி கொண்டிருந்தாள். வேண்டாம் வெற்றி, நீ செய்யறது தப்பு என்று அவள் கூற அதை காதில் வாங்காமல் அவளை முரட்டுத்தனமாக படுக்கையில் தள்ளவும் யாரோ கதவை திறக்கவும் சரியாக இருந்தது. அதிர்ச்சியோடு வெற்றியும் விடுதலை கிடைத்த உணர்வோடு நீரஜாவும் கதவருக்கை பார்க்க அங்கிருந்த நபரை பார்த்ததும் ஒரு வியப்போடு இருந்த நீரஜா மந்த்ரா என்று ஓடி போய் கட்டிக்கொண்டாள். ஒன்னும் இல்ல நீரு, அதான் நான் வந்துட்டேன்ல, பயப்படாத என்று ஆறுதலாக மந்த்ராவும் நீரஜாவை அணைத்தாள். ஏய், யார் நீ, இங்க எப்படி வந்த
என்று கோபத்தோடு வெற்றி மந்த்ரா அருகில் வரவும் அந்த சமயம் அந்த ஹோட்டலில் வேலை செய்யும் 4 ஊழியர்கள் அங்கு வந்தனர். வந்தவர்களிடம் மந்த்ரா கன்னடத்தில் ஏதோ சொன்னதும் அவர்கள் வெற்றியை பிடித்துக் கொண்டனர். ஏய் விடுங்கடா என்று வெற்றி கத்தினான். அந்த நேரம் அந்த ஹோட்டலின் மேனேஜரும் அங்கு வந்தார். வந்தவர் நேராக மந்த்ராவிடம் என்ன பிரச்சனை மந்த்ரா என்று தமிழில் விசாரித்தார். சார், இந்த ராஸ்கல் தனியாருக்கு இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். நல்ல வேளை நான் சரியான நேரத்துக்கு வந்தேன் என்று வெற்றி செய்ததை அவரிடம் கூறினார். ஹலோ, தெரியாம ஏதாச்சும் பேசாதீங்க. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இங்க பேசிட்டு தான் இருந்தோம் என்றான் வெற்றி. இல்ல சார், இவன் பொய் சொல்றான். இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சவ தான். இவளுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன் என்றாள் மந்த்ரா. ஹலோ, இவ என்னோட ஃப்ரெண்டு. நாங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு மேரேஜுக்கு வந்தோம். வரிசையா 4 ரூம் எங்களுக்கு தான் புக் பண்ணியிருக்கு. நாங்க ரூமை காலி பண்ற வரைக்கும் என்ன வேணாலும் செய்வோம். அதனால நீங்க தலையிடாதீங்க. இது அவ சம்மதத்தோட தான் நடக்குது. வெற்றி முழுதாக முடிக்கும் முன்னரே, ஹலோ மிஸ்டர், என்ன பேசுறீங்க? இது ஃபேமிலியா வந்து நிறைய பேர் தங்குற ஹோட்டல், டீசெண்டான ஹோட்டல். இங்க நீங்க மிஸ்பிஹேவ் பண்ணா நாங்க சைலண்டா இருப்போம்னா போலீஸ்க்கு போனா உன்னை முட்டி தட்டிடுவாங்க, ஜாக்கிரதை என்று அந்த மேனேஜர் சொன்னதும் வெற்றி பயந்து விட்டான். நீரஜ், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், என்னை விட சொல்லு. நான் இனி உன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் என்று கெஞ்சினான். மேனேஜரோ நீரஜாவை பார்த்து, மேடம், போலீஸ் வரைக்கும் போனா பிரச்சனை பெருசாக்குவாங்க. எங்க ஹோட்டலுக்கு ஒரு பிளாக் மார்க் வந்துடும். அதான் ஒன்றும் நடக்கலையே, இதை பெருசு பண்ணாம விட்டுடுங்க என்றார். சார், என்ன பேசுறீங்க? இவனை எல்லாம் சும்மா விடக்கூடாது சார், மந்த்ரா கோபமாக சொல்ல. மந்த்ரா, நீ சும்மாரு என்று நீரஜா மேனேஜரை பார்த்து, சார் அவனை விட்டுடுங்க, அவன் போகட்டும் என்றார். ஏதோ சொல்ல மந்த்ராவை தடுத்தவள் வெற்றியை பார்த்து, இனி என்னோட முகத்திலே முடிக்காத, போயிடு என்றதும் விட்டால் போதும் என்று அங்கிருந்து சென்று விட்டான். நீரஜா பிரச்சனையை பெரிது செய்யாததால் அந்த மேனேஜர் அவளுக்கு நன்றி கூறிவிட்டு மந்த்ராவிடம் அவளை பார்த்துக் கொள்ளும்படி கூறிவிட்டு சென்று விட்டார். தள்ளந்த நடையோடு நீரஜா வந்து கட்டிலில் அமர மந்த்ராவும் அவளுக்கு ஆறுதல் சொல்ல அருகில் அமர்ந்தாள். மௌனம் 17. கடந்த 1 வருடத்திற்கு மேலாகவே மந்த்ரா அந்த ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்டாக வேலை செய்து கொண்டிருக்கிறாள். நேற்று மாலை நீரஜா அந்த ஹோட்டலுக்கு நண்பர்களோடு வந்தபோதே மந்த்ரா அவளை கவனித்து விட்டாள். அதிலிருந்தே நீரஜாவோடு பேசும் சந்தர்ப்பத்திற்காக அவள் காத்திருந்தாள். நீரஜா நண்பர்களோடு திருமணத்திற்கு சென்றது, திரும்ப இரவு ஹோட்டலுக்கு வந்தது, காலையிலும் திருமணத்திற்கு கிளம்பி சென்றது என்று எப்போதும் நண்பர்களோட நீரஜா இருந்ததால் தனியாக நீரஜாவோடு பேசும் சந்தர்ப்பத்திற்காக மந்த்ரா காத்திருந்தாள். ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் அமையவில்லை. இதில் திருமணம் முடிந்து வந்து எல்லோரும் அறையை காலி செய்துவிட்டு கிளம்ப தயாராக இருந்தனர். நீரஜாவோடு பேச சந்தர்ப்பம் அமையவில்லையே என்று மந்த்ராவும் அமைதியாகிவிட்டார். அப்போதுதான் நீரஜாவும் வெற்றியும் நண்பர்களுடன் ஏர்போர்ட்டிற்கு சென்றுவிட்டு திரும்ப வந்தனர். அதை பார்த்த மந்த்ரா 2 அறை மட்டும் காலி செய்யாமல் இருப்பதை அறிந்து எப்படியோ நீரஜா தனியாக தான் இருப்பாள், அவளோடு பேசலாம் என்று முடிவு செய்தார். அந்த நேரம் வேலை நேரம் என்பதால் இன்னொருவரிடம் வேலையை ஒப்படைத்துவிட்டு 2 அறையில் எந்த அறையில் பெண்கள் தங்கியிருந்தனர் என்பதை அறிந்து அந்த அறைக்கு சென்றாள். அவள் சென்ற அந்த நேரம், ஏன் கதவை சாத்துற என்று நீரஜாவின் குரலும் அதை தொடர்ந்து கதவு வேகமாக சாத்தப்பட்டதையும் கண்டாள். நீரஜாவிற்கு ஏதோ பிரச்சனை என்பதை அறிந்தவள் உடனே அந்த அறையின் இன்னொரு சாவியை எடுத்துக்கொண்டு அங்குள்ள ஆண் ஊழியர்களை துணைக்கு அழைத்து வந்து நீரஜாவை காப்பாற்றினார். வெற்றி செய்த காரியத்தை நீரஜாவால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. ஒரு நல்ல நண்பனாக நினைத்து வீடு வரை அவனை அழைத்து வந்து இப்போது தனியாக பெங்களூரு வரை அவனோடு வந்திருக்கிறார். ஆனால் அவன் அந்த நம்பிக்கையை எளிதில் உடைத்து விட்டான். இதெல்லாம் நினைத்து அவள் கட்டிலில் சோர்வாக அமர மந்த்ரா ஆறுதல் கூறும் எண்ணத்தோடு அருகில் அமர்ந்தாள். திடீரென ஏதோ தோன்றி எழுந்த நீரஜா, இது வர மந்த்ரா என்று பெட்டியில் இருந்த ஆடை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் சென்றாள். மனதிற்கு நெருக்கமானவன் முத்தமிட்ட போதே அதை நீரஜாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதில் ஒரு தவறான எண்ணத்தோடு வெற்றி அவளை அணுகியிருக்க அதை அருவருப்பாக உணர்ந்த நீரஜா அந்த அருவருப்பு நீங்கும் அளவிற்கு ஷவரில் நின்றிருந்தாள். மந்த்ராவிற்கும் நீரஜாவின் நிலை புரிந்தது. நீரஜா குளித்து விட்டு வருவதற்குள் சூடாக காப்பியை வரவழைத்திருந்தாள். நீரஜா குளித்து விட்டு வந்து காப்பியை அருந்திய பின்புதான் கொஞ்சம் தெளிவானார். அதன் பிறகுதான் மந்த்ரா இங்கு எப்படி வந்தாள் என்பதை சிந்தித்தாள். அதை அவளிடமே கேட்டாள். நான் இங்கதான் ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்றேன் நீரு. நேற்று நீ வந்தப்பவே நான் பார்த்துட்டேன் என்று நேற்றிலிருந்து இப்போது வரை அவளை கண்காணித்ததையும் சந்தேகம் வந்து ஊழியர்களை அழைத்து வந்ததை பற்றியும் கூறினாள். நேற்றிலிருந்து இந்த ராஸ்கலை உங்க கூட பார்த்தேன். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ மேரேஜுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. இன்னும் உங்க கூட தானே இருந்தான். அப்புறம் எப்படி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சான்? நீ அவன் கூட தனியா வந்த என்று மந்த்ரா கேட்டாள். நாங்கள் எல்லாரும் சிங்கப்பூர்ல ஒன்னா ஒர்க் பண்ணவங்க மந்த்ரா. அப்பவே என்கிட்ட இவன் ப்ரப்போஸ் பண்ணான். நான் ஏத்துக்கல. அப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொன்னான். நான் வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கே வந்துட்டேன். என்னோட கெஸ்டா எங்க வீட்டுக்கு வந்தான். ஃப்ரெண்டோட மேரேஜுங்கிறதால அவனோட வந்தேன். எங்க ஃப்ளைட்டுக்கு டைம் இருக்குன்னு தான் நாங்கள் ரூமை வெக்கேட் பண்ணாம இருந்தோம். இங்க வந்து திரும்பவும் லவ் பண்றதா சொன்னான்.
நான் அதை ஏற்றுக்கல, அதனால் இப்படி என்று முழுவதுமாக சொல்லாமல் நிறுத்தினார். ராஸ்கல், நீ அவனை சும்மா விட்டுருக்க கூடாது நீரு. எவ்வளோ தைரியம் இருந்தா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருப்பான். இவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லியிருக்கணும் என்று மந்த்ரா கோபப்பட, இல்லை மந்த்ரா, போலீஸ்க்கு போனால் பிரச்சனை தான். அந்த மேனேஜர் சொன்ன மாதிரி இந்த ஹோட்டலுக்கு கெட்ட பேர். அப்புறம் நாங்கள் இங்கே வந்தது ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு. இது அவள் ஹஸ்பண்டோட ஊர். இங்கே வெற்றி போலீஸில் ஏதாவது உளறி வச்சானா அவங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. முதல் நாளே அவளோட புகுந்த வீட்டில் அவளை பற்றி ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவளுக்கு பிரச்சனை ஆகிடும். அதுக்கு தான் வெற்றியை விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட அண்ணனுக்கும் சஞ்சய்க்கும் இதை பற்றி தெரிஞ்சால் ரொம்ப கோபப்படுவாங்க. வெற்றி ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவாங்க. அதுக்கு தான் நான் இதை பெருசுப்படுத்தலை என்றாள் நீரஜா. அதுவரையிலும் நீரஜா பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த மந்த்ராவிற்கு நீரஜா சஞ்சயை பற்றி பேசியதை கேட்டதும் அவர்கள் இருவருக்குள்ளும் எல்லாம் சரியாகிவிட்டதா என்று தெரிந்து கொள்ளும் ஆவல் பிறந்தது. அன்றைக்கு அவள் செய்த தவறு நினைத்து அதற்காகத்தான் மன்பு கேட்க நீரஜாவிடம் பேச வேண்டும் என்று இருந்தாள் அவள். நிரு, இப்ப சஞ்சய் பற்றி தானே பேசின, உனக்கும் சஞ்சய்க்கு இடையில அதுக்கு மேல கேட்க முடியாமல் தயங்கினாள். சஞ்சயும் என்னோட அண்ணனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா அன்னைக்கு உன்னோட வீட்டில் நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் எங்களுக்குள்ள எதுவும் என்ன சரியாகல மந்த்ரா என்று நீரஜா சொன்னதும் மந்த்ரா அதிர்ச்சியானாள். எல்லாம் என்னால தான் நடந்துச்சு இல்லையா நிரு? அன்னைக்கு சஞ்சயிடம் பொய் சொல்லி நான் தான் வர சொன்னேன். எனக்கு உதவின சஞ்சய்க்கு நான் கெடுதல் செஞ்சுட்டேன். ஆனா செஞ்ச தப்புக்கு எல்லாம் அளவுக்கு மீறி தண்டனை அனுபவிச்சிட்டேன் நிரு என்றதும் நீரஜா அவளை கேள்வியாக பார்த்தாள். என்னோட சின்ன வயசுல நாங்க ரொம்ப வசதியா வாழ்ந்தவங்க நிரு. திடீர்னு தொழில் நஷ்டமாக அப்பா அதிர்ச்சியில இறந்துட்டாரு. நஷ்ட ஈடெல்லாம் போக மீதி இருந்த பணத்தை அம்மா எனக்கும் என்னோட தங்க படிப்புக்கும் கல்யாணத்துக்கும் உதவுன்னு பேங்க்ல போட்டுட்டாங்க. வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அந்த வருமானம் குடும்ப செலவுக்கே சரியா போக எங்களோட ஆடம்பர செலவெல்லாம் குறைச்சிக்க வேண்டியதா போச்சு. ஸ்கூல் படிக்கிறப்பவே ஆடம்பரமா இருந்த எனக்கு காலேஜ்ல சிம்பிளா இருக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போதான் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட அறிமுகம் கிடைச்சிது. ஜாலியாக அவங்க கூட ஊர் சுற்றுறது, நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது, ஷாப்பிங் போகிறதுன்னு அவங்க கூட ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அம்மா கூட கண்டிப்பாங்க. புது ட்ரெஸ் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் எப்படி வந்ததுன்னு கேட்பாங்க. எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் வசதியானவங்க, அன்பாக வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லி சமாளிப்பேன். அம்மாவும் திடீர்னு மாறிப்போன எங்கள் வீட்டு நிலைமை நினச்சி நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுப்பேன்னு நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் ஒழுக்கன்னு வரும்போது அம்மா அதில் கண்டிப்பாக இருப்பாங்க. நானும் அதில் கவனமாக தான் இருந்தேன். ஒரு எல்லைக்கோடோடு தான் நான் அவங்க கிட்டலாம் பழகினேன். ஆனால் அதையும் மீறி என்கிட்ட அவங்க எதிர்பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போது நான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கிட்டேன். சில பேர் நான் வேஸ்ட்டுன்னு நினச்சி ஒதுக்கிடுவாங்க. ஆனால் செஞ்ச செலவுக்கு என்கிட்ட பலனை எதிர்பார்த்து சில பேர் என்னை தொலை பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு மேலே அந்த ஊரில் இருக்க பயந்து தான் சென்னைக்கு வேலைக்கு வந்தேன். பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போனால் திரும்ப இது போல் தொல்லையெல்லாம் இருக்கும்னு மோகனோட அந்த சின்ன கம்பெனியில் வேலைக்கு போனேன். அம்மாவோட வருமானம் என்னோட வருமானமும் சேர்ந்து அதுவே எங்கள் 3 பேருக்கும் தேவையானதாக இருந்துச்சு. சிம்பிளாக வாழ நானும் பழகிக்கிட்டேன். அப்போ தான் மோகனும் என்னை காதலிக்கிறதா சொன்னார். எனக்கும் அவரை பிடிச்சிது. எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்தப்ப தான் உன்னை பார்த்தேன். நான் செஞ்ச ஒரே தப்பு மோகனிடம் முன்னாடி நான் இப்படி இருந்தேன்னு சொல்லாமல் விட்டது தான். அதை நீ சொல்லிவிடுவியோன்னு பயந்தேன். நான் பயந்த மாதிரியே நடந்துச்சு. உன் மேலே எனக்கு கோபம் கூட வந்துச்சு. ஆனால் உன்னை பார்க்க வந்தது மோகன் கூட திரும்ப சேர முடியாதான்னு தான். ஆனால் நீ என்னோட கேரக்டரை தப்பாக பேசின. நல்லபடியாக நான் இருக்கிறப்போ நீ அப்படி பேசினது மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்னையும் மோகனையும் பிரித்த உங்கள் 2 பேரையும் பிரிக்கணும்னு நினச்சேன். சஞ்சயிடம் எனக்கு வேலைக்கு போனதால என்னோட குடும்பம் கஷ்டப்படுறதா சொல்லி ஏமாத்தினேன். அவரும் வேலை வாங்கி கொடுத்தாரு. அன்னைக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பணம் வேணும்னு சொல்லி தான் வர சொன்னேன். அப்புறம் வேணும்னே நீ வரதை வச்சு அவர்கிட்ட நெருக்கமாக இருக்கிற மாதிரி நடித்தேன். அப்புறம் நடந்தது உனக்கே தெரியும். ஆனால் போகும்போது சஞ்சய் உன்னை பற்றி மோகன் கிட்ட நல்லா தான் சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் மோகனுக்கு நீ ஏற்ற வேலைன்னு சொன்னப்போ அப்போ தான் என்னோட தப்பு புரிஞ்சுது. என்னோட தப்பை உடனே திருத்திக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே கடவுளே எனக்கு தண்டனையும் கொடுத்துட்டாரு. எந்த நேரம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னனோ அம்மாவுக்கு உடம்பு சீரியஸாக இருக்கிறதா ஃபோன் வந்துச்சு. போனால் அம்மா ஐசியூவில் இருக்காங்க. தங்கை அவனை ஒருத்தர் ஏமாற்றி கர்ப்பமாக்கிட்டான். அந்த அதிர்ச்சியில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. தொடர்ந்து அம்மா ஹாஸ்பிட்டல்லே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் சரியாகி அவங்க வந்த நேரம் தங்கையை ஏமாத்தினவன் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டதால அவள் தற்கொலை செஞ்சுக்கிட்டான். என்னோட தங்கை ரொம்ப இன்னசென்ட். அதை ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிட்டான். நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லியும் அவள் அப்படி செஞ்சுக்கிட்டான். நான் செஞ்ச தப்புக்கு அவளுக்கு இப்படி ஆகிடுச்சோன்னு நினைக்காம தோணுச்சு எனக்கு. தங்கையோட இழப்புக்கு அப்புறம் அம்மா ரொம்ப உழைஞ்சி போயிட்டாங்க. அந்த ஊர்லேயும் அதுக்கு மேலே எங்களால் இருக்க முடியல. அம்மாவை கூட்டிக்கிட்டு சென்னைக்கே வந்துட்டேன். தொடர்ந்து லீவ் போட்டதால சஞ்சய் வாங்கி கொடுத்த வேலையும் இல்லாமல் போயிடுச்சு. இருந்த சேவிங்ஸ் எல்லாம் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாகிடுச்சு. அப்போதைக்கு ஒரு வேலை அவசியமாக தேவைப்பட்டுச்சு. அப்புறம் ஒரு ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்ட் வேலை கிடச்சிது. ஆனால் இத்தனை நாளில் உங்கள் 2 பேருக்கும் நான் செஞ்சதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டேன். நிலமா ஓரளவுக்கு சரியானதுக்கு பிறகு உன்னை பார்க்க நான் ட்ரை பண்ணேன். ஆனால் நீ சிங்கப்பூர் போயிட்டு தான் சொன்னாங்க. அப்புறம் சஞ்சயை பார்க்க போனேன். சஞ்சயும் என்னை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கொஞ்சம் நாளில் அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்புறம் நான் இங்கே வந்தேன். மனசுக்குள்ளே மட்டும் ஒரு குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. நீ என்னை மன்னிப்பியா நீரு
என்று மந்த்ரா கேட்க, மந்த்ரா, நீ செஞ்சது ஒன்றும் பெரிய தப்பில்லை. நீ போட்ட பிளான் தெரியாத அளவுக்கு நாங்களும் முட்டாள்தனமாக இருந்திருக்கோம். அப்போதைக்கு நான் சஞ்சய் தப்பாக நினச்சிருந்தாலும் இது உன்னோட பிளானாக இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, எங்கள் பிரச்சனைக்கு முழுக்க நீ மட்டும் காரணம் இல்லை. ஏதோ ஒரு தயக்கோ ஈகோ அதில் தான் நாங்கள் இப்படி இருக்க காரணம். அதனால் நீ வருத்தப்படாத என்றாள் நீரஜா. இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தானே நீரு. அப்போது அது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வேண்டியவங்களை இழக்கும் போது தான் நான் எவ்வளோ கீழ்த்தரமாக நடந்திருக்கேன்னு தெரியுது. செஞ்சதை மறைக்கிறது உன்னோட குணமாக இருக்கலாம். ஆனால் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டாதான் என்னோட மனசு ஆறும். உன்கிட்ட கேட்டாச்சு, அதே போல் சஞ்சய் கிட்டையும் கேட்கணும். அப்போ தான் என்னோட மனசுக்கு திருப்தியாக இருக்கும் என்று மந்த்ரா சொல்லிக் கொண்டிருந்த போதே நீரஜாவின் சிந்தனையோ சஞ்சயிடம் இருந்தது. மந்த்ரா விஷயத்தில் அவன் மீது தவறு இருக்காது என்பதை அவள் எப்போதோ புரிந்து கொண்டாள். ஆனால் அது சஞ்சய்க்கு தெரியாதே. அன்று அந்த விஷயத்துக்காக அவனை சந்தேகப்பட்டு அவனை நான் தவறாக பேசினாள். ஆனால் அதற்கு மன்னிப்பு கேட்டாளா? சஞ்சய் கூட அவளிடம் நடந்து கொண்ட முறைக்கு மன்னிப்பு கேட்டு விட்டானே. ஆனால் அவள் அப்படி செய்யவில்லையே. மந்த்ரா விஷயத்தில் அவனை இப்போது தவறாக நினைக்கவில்லை என்பது அவனுக்கு தெரிய வேண்டாமா? இப்படி இருந்தால் இவர்களுக்குள் எல்லாம் எப்படி சரியாகும்? இப்படியெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தவள் ஏதோ முடிவெடுத்தவளாக, மந்த்ரா, நான் கிளம்பணும் என்று கூறினாள். என்னாச்சு நீரு என்று மந்த்ரா கேட்க, நான் உடனே சஞ்சயை பார்க்கணும் மந்த்ரா. சஞ்சய் என்கிட்ட நாளைக்கு பேசணும்னு சொன்னார். அவர் என்ன பேச போறான்னு தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சஞ்சய் கிட்ட சாரி கேட்கணும், மனசு விட்டு பேசணும், நான் கிளம்பணும் என்று நீரஜா சொன்னதும் மந்த்ராவிற்கு மகிழ்ச்சியில் சிரிப்பு வந்தது. ரொம்ப சந்தோஷம் நீரு. ஆனால் உன்னை எப்படி தனியாக அனுப்புறது? வெற்றி திரும்ப ஏதாவது தப்பு நினைச்சா என்ன பண்ணுறது? அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு, எனக்கு டியூட்டி முடிஞ்சதும் நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் என்று மந்த்ரா கூற, இல்லை மந்த்ரா, வெற்றி ஏதோ ஒரு கோபத்தில் அப்படி செஞ்சுட்டான். அவன் இதுக்கு மேலே எதுவும் செய்ய மாட்டான். நான் இப்போ கிளம்புனாதான் ஈவினிங் சஞ்சயை பார்த்து பேச முடியும். புரிஞ்சுக்கும் மந்த்ரா என்று நீரஜா சொல்ல, புரியுது நீரு, இருந்தாலும் நான் தனியாக அனுப்ப தயக்கமாக இருக்கே என்று யோசித்தவள் பின் ஏதோ வழியை கண்டதும், நீரு, இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்பல் தங்கியிருக்காங்க. சென்னையிலேருந்து தான் வந்திருக்காங்க. அவங்க இங்கே அடிக்கடி வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அவங்க பொண்ணு இங்கே தான் மேரேஜ் ஆகி செட்டில் ஆகியிருக்கா. அந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அதை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. இருந்தாலும் எப்பயாவது பொண்ணை மட்டும் வந்து பார்த்துட்டு போவாங்க. அவங்க இன்னைக்கு ரூம் வெக்கேட் பண்ணுறதா சொன்னாங்க. அவங்களால உடனே அழைச்சிட்டு போக முடியுமான்னு கேட்குறேன் என்றார். வீணா, அவங்களுக்கு எதுக்கு சிரமம் மந்த்ரா, நான் தனியாகவே போயிடுவேன், நீ தேவையில்லாமல் பயப்படுற என்று நீரஜா சொல்ல, அவங்க என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க நீரு, கேட்டால் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. கேட்டு பார்க்குறேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் என்றவள் அந்த தம்பதியை பார்க்க சென்றாள். அதற்குள் நீரஜாவும் தன் உடைமைகளை பெட்டியில் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் திரும்பி வந்த மந்த்ரா, நீரு, அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவாங்க, நீயும் ரெடி ஆகிட்டல என்று கேட்டாள். அதெல்லாம் ரெடி தான் மந்த்ரா என்று நீரஜா சொன்னதும், அப்போ சரி, அவங்க கிளம்புறதுக்குள்ள நீ சாப்பிட ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறேன் என்று அறையை விட்டு வெளியே சென்றவளை நீரஜா தடுத்தாள். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீயும் என்னை மன்னிக்கணும் மந்த்ரா, அன்னைக்கு சஞ்சய் கிட்ட உன்னை பற்றி சொல்லியிருக்க கூடாது. கண்டிப்பாக அதனால நீயும் முகனும் பெரிய அளவுக்கு ஆகும்னு நாங்கள் அன்னைக்கு நினச்சி கூட பார்க்கல. நீ மட்டும் என்னை பார்க்காம இருந்தா அப்படி எதுவும் நடந்திருக்காது. நீ கஷ்டப்பட்ட நேரத்தில் மோகன் உனக்கு துணையாக இருந்திருப்பாரு. எல்லாம் என்னால் தானே. ஐம் சாரி மந்த்ரா என்று நீரஜா மன்னிப்பு கேட்டார். எதுக்கெல்லாம் சாரியெல்லாம் கேட்குற? எனக்கு இப்படிலாம் நடக்கணும் என்னோட தலையில் எழுதியிருக்கு, அதுக்கு யார் என்ன செய்ய முடியும் என்று மந்த்ரா கூட, நான் வேணா சஞ்சய் கிட்ட சொல்லி திரும்பவும் மோகன் கிட்ட பேச சொல்லவா மந்த்ரா என்றாள் நீரஜா. வேண்டாம் நீரு, நான் இப்படியே இருந்துடுறேன். எனக்காக மோகன் கிட்ட எல்லாம் பேச வேணாம். இப்போ மோகன் வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இப்போ திரும்ப என்னால் எதுவும் குழப்பம் வேண்டாம் ப்ளீஸ் என்றாள் மந்த்ரா. சரி, இங்கே பாரு, இனிமேல் உனக்குன்னு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணாத. இனி நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் என்று நீரஜா தன் கைப்பையிலிருந்து ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து மந்த்ராவிடம் கொடுத்து, இதில் என்னோட மொபைல் நம்பர் இருக்குது, நீ எப்போ நினச்சாலும் பேசு. சீக்கிரமாக சஞ்சய் கிட்டையும் என்னோட அண்ணக்கிட்டையும் சொல்லி சென்னையில் ஒரு நல்ல வேலையாக பார்க்க சொல்கிறேன் என்றாள். இருக்கட்டும் நீரு, நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னதே போதும், வேலையெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை என்றவள் தன்னுடைய அலைபேசியிலிருந்து நீரஜாவிற்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாள். இதுதான் என்னோட நம்பர், முதல்ல சஞ்சய் கிட்ட பேசிட்டு உங்கள் கல்யாணம் முடிவாயிட்ட நல்ல செய்தியை சொல்லு, சரியா என்றதற்கு நீரஜா வெட்கத்தோடு சிரித்தாள். பின் அந்த தம்பதியரோடு சென்னை செல்ல தயாரானாள். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஹோட்டலிலிருந்து புறப்பட்ட வெற்றி ஏர்போர்ட்டிற்கு வந்து சேர்ந்தான். நல்ல வேலை, எடகுடமா பண்ணி மாட்டிக்க பார்த்தோம், எப்படியோ தப்பிச்சோம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டானே தவிர தோழி என்று சொல்லி நீரஜாவிடம் இப்படி நடந்து கொண்டதற்காக சிறிது கூட அவன் வருத்தப்படவில்லை. அந்த அளவுக்கு நீரஜா மேல் இன்னும் கூட அவனுக்கு கோபம் இருந்தது. தான் நினைத்தது போல் நடக்காததால் தான் அவள் மேல் அவனுக்கு அவ்வளவு கோபம். தொழிலில் தனக்கென்று ஒரு ராஜாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்பது வெற்றியின் கனவு. ஆனால் அந்த அளவுக்கு அவனுக்கு வசதி இல்லை. அதற்காக பணம் சேர்த்து கொண்டிருந்தான். அப்போதுதான் நீரஜா சிங்கப்பூரில் வேலைக்கு சேர்ந்தாள். அவளை காதலிப்பதாக அவளிடம் அவன் கூறினான். ஆனால் அவள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவனோட அந்த பெரிய கனவில் நீரஜாவின் பதில் அவனை பெரிதாக பாதிக்கவில்லை. ஆனால் அப்போதே அவள் வசதியானவள் என்பது தெரிந்திருந்தால் கொஞ்சம் அவளை சம்மதிக்க வைக்க முயன்றிருக்கலாமோ என்று இங்கு வந்து அவன் யோசித்திருக்கிறான். ஆனால் அவள் அப்போதே அதற்கு சம்மதித்திருக்க மாட்டாள் என்பதை அவன் இப்போது கூட புரிந்து கொள்ளவில்லை. நிகேதனின் நண்பனான சஞ்சயே அவர்கள் கம்பெனியை நிர்வாகம் செய்யும் போது நீரஜாவை மணந்தால் இவனுடைய கனவும் பலிக்கும் என்று பேராசை கொண்டான். ஆனால் திரும்ப எப்படி நீரஜாவை சம்மதிக்க வைப்பது என்று யோசித்தான். அப்போதுதான் மகாபலிபுரத்தில் அந்த குறி சொல்லும் பெண் வெற்றி என்ற பெயர் கொண்டவனே உனக்கு புருஷனா வருவான் என்று சொன்னதும் நீரஜா முகம் மலர்ந்ததை கவனித்தான். திரும்ப ஒரு முறை அவளிடம் காதலை சொல்லி பார்த்தால் என்ன என்று நினைத்தான். அதற்கு முன் அவள் அண்ணனிடம் பேசி சம்மதம் வாங்கலாம் என்ற நினைப்பில்தான் அவன் நிகேதனிடம் பேசியது. ஏற்கனவே காதலை சொல்லி அதை நீரஜா மறுத்த விஷயத்தை சொன்னால் நிகேதன் தன் தங்கைக்கு விருப்பமில்லை என்று சொன்னால் விட்டுவிடு என்று சொல்வானோ என்று பயந்துதான் அதை பற்றி சொல்லாமல் விட்டுவிட்டான். அப்படியும் நிகேதன் இதில் நீரஜா முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னதால் இங்கு சொன்னால் அவள் மறுக்கும் போது நிகேதனும் மறுத்து விடுவானோ என்றுதான் பெங்களூரில் வைத்து அவளிடம் சொல்லி அவளை எப்படியும் சம்மதிக்க வைக்க திட்டமிட்டான். ஆனால் அவள் சஞ்சயை காதலிப்பது அவனுக்கு புது செய்தி. கடைசியில் எல்லாம் சொதப்பலாக முடிந்தது. இவன் கனவை எல்லாம் பாழாக்கிய நீரஜாவை எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற கோபம் உள்ளுக்குள் கொதித்துக் கொண்டிருந்தது. அவளை ஏதாவது செய்ய வேண்டும் என்று மனம் துடித்தது. ஆனால் இவனுக்கு அதனால் எதுவும் பாதிப்பு வரக்கூடாது. என்ன செய்வது என்று யோசித்த போது ஒரு வழி கிடைத்தது. அவன் இப்போது செய்யப்போகும் காரியம் ஆட்டோபாம் அளவுக்கு வெடிக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் கண்டிப்பாக புஸ்வானமாக போகாது, ஊசிப்பட்ட அளவாக்காது வெடிக்கும் என்று நினைத்தான். உடனே தனது அலைபேசியை எடுத்து அந்த நம்பருக்கு டயல் செய்தான். படகின் நிலையில் அமர்ந்து கடலை வெறுத்தபடி இருந்தான் சஞ்சய். பரீட்சைக்கு செல்வதற்கு முன்னரே தோல்வியை தழுவிவிடுவோமோ என்ற பயம் மனதில் இருந்தது. வெற்றியின் காதலை நீரஜா ஏற்க மாட்டாள் என்ற நம்பிக்கை இருந்தாலும் ஒருவேளை அவள் அதை ஏற்றுக்கொண்டு விடுவாளோ என்ற அச்சமும் இருந்தது. பொதுவாக நீரஜாவின் சிந்தனைகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள தொழிலில் கவனம் செலுத்துவான். ஆனால் இன்று அதில் கூட அவனால் ஈடுபட முடியவில்லை. அதனால் காலை வீட்டிலிருந்து புறப்பட்டவன் நேராக கடற்கரைக்கு வந்துவிட்டான். நிரப்போவது தெரியாமல் கூட அங்கேயே அமர்ந்திருந்தான். ஏதோ சிந்தனையில் இருந்தவனை அவனது அலைபேசியில் வந்த அழைப்பு கலைத்தது. அவன் அலைபேசியை எடுத்து பார்க்க அதில் வெற்றி என்ற பெயர் மிளிர்ந்தது. இவனே இப்போ போன் செய்யலாம் என்ற சிந்தனையோடு அந்த அழைப்பை ஏற்றான். ஹலோ என்று சஞ்சய் பேச ஆரம்பித்ததும், ஹலோ சஞ்சய், நிக்கி பக்கத்துல இருக்காரா என்று வெற்றி கேட்டான். இல்லை வெற்றி, நான் வெளியே இருக்கேன், நிக்கி ஆஃபீஸில் இருப்பான் என்று சஞ்சய் சொல்ல, நான் நிக்கிக்கு தான் ட்ரை பண்ணேன், அவரோட ஃபோன் ரீச் ஆகலை, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்களும் ஆஃபீஸில் இருப்பீங்கன்னு நினச்சேன் என்று வெற்றி சொல்ல, இல்லை ஒரு வேலையாக வெளியே வந்தேன். ஆமாம், என்ன விஷயம் என்று சஞ்சய் கேட்டான். எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான் சஞ்சய், நீரஜனோட ப்ரப்போஸை ஏற்றுக்கிட்டா என்று அவன் சொன்னபோது, இப்போதே ஒரு பெரிய அலை வந்து தன்னை கடலில் இழுத்து கொண்டு போகக்கூடாதா என்றிருந்தது சஞ்சய்க்கு. அதை எதிர்பார்த்து தானே வெற்றியும் அவனுக்கு ஃபோன் செய்தான். அதனால் தொடர்ந்து பேசினான். நீரஜாவே நிக்கி கிட்ட சொல்ல போறதா சொன்னா, இருந்தாலும் இந்த சந்தோஷத்தை நிக்கி கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெங்களூர்ல இருந்து கிளம்பிடுவோம். நான் உடனே சிங்கப்பூருக்கு கிளம்பணும். அப்போ நிக்கி வீட்டில் இருப்பாரான்னு தெரியல, அதான் ஃபோனில் சொல்லலாம்னு நினச்சேன். சிங்கப்பூர் போனதும் என்னோட பேரண்ட்ஸை ஒரு நாள் வீட்டுக்கு வரதா சொல்லலாம்னு நினச்சேன். சரி, அதனால் என்ன, ஒரு வேளை என்னால் நிக்கியே பார்க்க முடியலனாலும் நீரஜாவே சொல்லிடுவா. சரி, நான் ஃபோனை வைக்கிறேன் என்று வைத்து விட்டான். எல்லாம் சூன்யமாகி போனது போல் இருந்தது சஞ்சய்க்கு. நீரஜா இதை ஒத்துக்கொண்டிருப்பாள் என்று இன்னும் அவனால் நம்ப முடியவில்லை. ஆனால் வெற்றி ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? மந்த்ராவிற்கு இவனால் ஒரு கெடுதல் நடந்தது. அதனால் அவள் இவனை பழிவாங்க நினைத்தாள். ஆனால் சஞ்சயால் அதையே புரிந்து கொள்ள முடியாத போது, வெற்றி நீரஜாவின் நண்பன், அவளின் விருந்தினராக வந்தவன், அவளை நேசிப்பவன். அப்படி ஒரு எண்ணம் தான் வெற்றியை பற்றி சஞ்சய்க்கு இருந்தது. இதில் வெற்றியின் தீய எண்ணமோ, அவன் பெங்களூரில் நீரஜாவிடம் தவறாக நடக்க முயற்சி செய்ததோ, வெற்றியிடம் சஞ்சயை காதலிக்கிறேன் என்று நீரஜா சொன்னதோ, அதை மனதில் வைத்துக்கொண்டு வேண்டுமென்றே வெற்றியவனிடம் பொய்யுறுத்ததோ இவனுக்கு எப்படி தெரியும்? நீரஜா ஒருவேளை வெற்றியை ஏற்றுக்கொள்வாளோ என்றிருந்த ஒரு சிறு பயமே வெற்றி சொல்லியதை நம்ப வைத்தது. தன்னுடைய தொழிலில் யாரிடமும் ஏமாறாமல் தன் தந்தை கற்றுத்தந்த பாடத்தை வைத்து திறமையாக செயல்பட்டவனுக்கு தன் வாழ்க்கையில் மந்த்ரா, வெற்றி போன்றவர்களால் ஏமாற்றமே கிடைத்துக் கொண்டிருக்கிறது. வெற்றியின் பேச்சை சஞ்சய் நம்பியதால் வெற்றியை நினைத்ததை விடவே இந்த விஷயம் பெரிதாகத்தான் வெடிக்கப் போகிறதோ? அவளை முதலில் பார்த்தவுடன் அவள்தான் இனி அவன் வாழ்க்கை என்று நினைத்தானே, அதெல்லாம் பொய்யாக போகப் போகிறதா? இந்த 3 வருடம் அவளை பார்க்காமல் இருந்தாலும் எப்படியும் அவள் மனதை மாற்றலாம் என்று நினைத்ததெல்லாம் முடியாமல் போகப் போகிறதா? இனி அவனுக்கென்று என்ன இருக்கின்றது? இனி எதற்காக, யாருக்காக வாழ வேண்டும்? அவன் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? எல்லாம் முடிந்துவிட்டதாக நினைத்த போது திரும்பவும் அவன் அலைபேசி அடித்தது. அவனை ஈன்றெடுத்தவர் தான் அழைத்திருந்தார். அவருக்காகவாவது அவன் வாழ வேண்டும் என்பதை நினைவுபடுத்தத்தான் அந்த அழைப்பு வந்ததோ? அன்று சஞ்சயின் தந்தை தன் இறுதி நேரத்தில் அவனிடம் பேசியதை நினைவு கூர்ந்தான். எந்த பிக்கல் பிடுங்களும் இல்லாம ஒரு ராஜாவா நீ வளரணும் தான் ஒத்த பிள்ளையா உன்னை பெற்று வளர்த்தோம்.
கடைசியில் உங்கள் அம்மாவையும் உங்கள் பொறுப்பில் விட வேண்டியதாக ஆயிடுச்சு இல்லப்பா என்று அவர் கேட்க, என்னப்பா பேசுறீங்க? அம்மா எனக்கு பாரமாப்பா, நீங்கள் 2 பேர் தான் என்னோட உலகமேப்பா என்றான் சஞ்சய். எனக்கு தெரியும் சஞ்சய், நீ இப்படி தான் சொல்லுவேன். ஆனால் சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுட்டு என்னை நம்பி வந்தவளை கடைசி வரைக்கும் கண்கலங்காம பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைச்சேன்டா. ஆனால் இப்படி சாவு ஒன்று வந்து உங்கள் அம்மாவை விட்டு என்னை பிரிக்கணும்னு நான் நினைக்கல. என்னோட இறப்புக்கு அப்புறம் அம்மாவுக்கு எல்லாமே நீ தாண்டா இருக்கணும், அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கணும், சரியாப்பா என்று கேட்க, என்னப்பா நீங்கள் இதெல்லாம் சொல்லணுமா? அம்மாவை நான் சந்தோஷமா வச்சிருப்பேன்ப்பா. இங்கே இல்லாத ஒரு குறையை தவிர மற்றபடி எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துப்பேன் என்று உறுதியளித்தான். அதன் பின் 2 நாட்கள் உயிரோடு இருந்த அவன் தந்தை பின் இவர்கள் இருவரையும் விட்டுவிட்டு பிரிய போகும் அந்த ஒரு குறையை தவிர மற்றபடி நிறைவாகவே இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். தன் நினைவுகளிலிருந்து அவன் விடுபட போது அலைபேசியில் வந்திருந்த அழைப்பு முற்றிலும் மணியடித்து நின்று போனது. இவனை திரும்ப அவரை அழைக்கலாமா என்று யோசித்த போது அவரிடம் இருந்து திரும்ப அழைப்பு வந்தது. முதல் ரிங்கிலேயே அதை அவன் ஏற்றிருந்தான். ஹலோ, சொல்லுங்கம்மா என்று அவன் சொல்ல, சஞ்சய் ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கியாப்பா என்று அம்பிகா கேட்டார். இல்லம்மா, நான் ஃப்ரீயா தான் இருக்க, சொல்லுங்க என்று அவன் சொல்ல, உன்னோட மாமா ஃபோன் பண்ணியிருந்தாரு சஞ்சய். நம்ம வித்யாவை பொண்ணு கேட்டு நிறைய பேர் வராங்களாம். நீங்க நான் கேட்டதுக்கு எதுவும் பதில் சொல்லலையேக்கா. நீங்க சொல்றதை வச்சுதான் நான் மேற்கொண்டு முடிவு செய்ய முடியும்னு சொல்றான்டா. நான் சஞ்சயை ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். உன்னோட மாமாக்கு என்னடா பதில் சொல்றது என்று அம்பிகா கேட்டதற்கு, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கம்மா என்றான் சஞ்சய். நான் என்னடா சொல்றது, காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா என்னோட கடமை முடிஞ்சிடும். நீரஜாவை எனக்கு பிடிச்சிருந்தது, 2 பேருக்கும் கல்யாணம் பேசலாம்னு நினைச்சா உனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். சரி, வைஷ்ணவி உனக்கு பிடிச்சிருந்தா அவளே பேசி முடிக்கலாம்னு நினைச்சேன். அதுலயும் உனக்கு விருப்பம் இல்லை. தெரியாத ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு பதிலாக என்னோட தம்பி பொண்ணையே பேசி முடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்க அப்பா சொல்ற மாதிரி இதுல உன்னோட விருப்பம் தான் முக்கியம். நீ என்ன சொல்ற என்று அம்பிகா கேட்டார். பிள்ளையோட விருப்பத்துக்கு சம்மதிக்கிற பெற்றவங்க எத்தனை பேருக்கு கிடைப்பாங்க? இந்த அதிர்ஷ்டம் எனக்கு இருந்தோம் ஏன் என்னோட மனசுக்கு பிடிச்சவளை என்னால கல்யாணம் செஞ்சுக்க முடியல? அன்னைக்கே அம்மாவை நீரஜா கிட்ட பேச சொல்லியிருந்தா ஒருவேளை அம்மாக்காக அவ என்னை கல்யாணம் செய்த ஒத்துக்கிருப்பாளா? நிலைமை கைமீறி போயிடுச்சு. இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்தவன் தன்னுடைய அன்னைக்காகவாவது வாழ வேண்டும் என்பதால், அம்மா உங்க விருப்பம் என்னவோ அப்படியே செய்யுங்கம்மா என்று திருமணத்திற்கு சம்மதித்திருந்தார். அம்பிகாவிற்கோ தலைக்கால் புரியவில்லை. நிஜமா தான் சொல்றியா சஞ்சய்? இதை கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் இப்பவே உங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நீ சம்மதிச்ச விஷயத்த சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை அணைத்தார். இதற்கு மேல் யாரிடமும் பேச விரும்பாத சஞ்சய் தன் அலைபேசியை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அமைதியை நாட, அதே நேரம் சஞ்சயோடு எப்படி பேச வேண்டும் என்று மனதில் ஒத்திகை பார்த்தபடி அந்த தம்பதியோடு காரில் சென்னை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தாள் நீரஜா. மௌனம் 18. பெங்களூரிலிருந்து புறப்பட்ட கார் சென்னை வந்தடைந்ததும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காரை நிறுத்த சொல்லி இனி தானே வீட்டுக்கு போய்கொள்வதாக நீரஜா அந்த தம்பதியரிடம் கூறினாள். வீடு எங்கன்னு சொல்லுமா, நாங்களே நாங்கள் விட்டுட்டு போறோம் என்று அவர்கள் கூறியதற்கு மறுப்பு தெரிவித்து ஏதேதோ சொல்லி சமாளித்து அவர்களிடம் விடைபெற்று ஒரு ஆட்டோவில் ஏறினாள். அவளுக்கு இப்போது சஞ்சயிடம் பேச வேண்டும். மாலை அவனை நேரில் சந்திக்க விரும்புவதாக கூற வேண்டும். பின் வீட்டிற்கு சென்று சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு அவனை பார்க்க கிளம்ப வேண்டும் என்ற முடிவோடுதான் அந்த தம்பதியரிடம் விடைபெற்றாள். ஆனால் ஆட்டோவில் ஏறிய நிமிடத்திலிருந்து சஞ்சயுடைய அலைபேசிக்கு தொடர்பு கொள்ள முயற்சிக்க அது அணைக்கப்பட்டிருந்தது. என்ன ஆச்சு? சஞ்சய் இப்படி மொபைல் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டாரே? ஒருவேளை ஆஃபீஸில் ஏதாச்சும் முக்கியமான மீட்டிங்கா? ஆனால் அப்படி எதுவும் முக்கியமான வேலை ஆஃபீஸில் இல்லையே என்று யோசித்தவள் சஞ்சயின் பிஏக்கு ஃபோன் செய்து அவனிடம் சஞ்சய் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறைமுகமாக விசாரித்தாள். அவன் இன்று அலுவலகத்துக்கே வரவில்லை என்று அந்த பிஏ கூறினாள். ஒருவேளை வீட்டில் இருக்காங்களோ? ஆண்டிக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா என்று யோசித்தவள் உடனே சஞ்சயின் வீட்டு எண்ணிற்கு தொடர்பு கொண்டாள். ஹலோ என்று அம்பிகா குரல் கேட்டதும், ஹலோ ஆண்டி, நான் நீரஜா பேசுறேன் என்றாள். நீரு, எப்படிமா இருக்க? ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சதோ வீட்டுக்கு வரதே இல்லையே என்று அம்பிகா கேட்க, கொஞ்சம் வேலை நிறைய இருந்துச்சு ஆண்டி. ஆமா, நீங்க நல்லா தானே இருக்கீங்க என்றாள் அவள். எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன், என்னாச்சுமா என்று அவர் புரியாமல் கேட்க, இல்லை ஆண்டி, பாஸ்க்கு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆஃபீஸ்க்கு போகலையா? நான் பெங்களூருக்கு போயிருந்தேன். ஆஃபீஸ் விஷயமா பேசலான்னு ஃபோன் பண்ணேன். ஃபோனும் சுவிட்ச் ஆஃப், ஆஃபீஸ்க்கும் வரல. அதான் உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையோன்னு நினைச்சேன் என்று விளக்கமாக கூறினாள். இல்லைம்மா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லதா இருக்கேன். அப்புறம் சஞ்சய் காலையில் ஆஃபீஸ்க்கு தானே கிளம்பி போனான். நான் கூட காலையில் அவன்கிட்ட பேசினேனே என்று அம்பிகா சொல்லவும், சஞ்சய் வீட்லேயும் இல்லை, ஆஃபீஸ்லேயும் இல்லை, வேற எங்கே போயிருப்பாங்க என்று அவள் யோசித்தாள். இரு, லைனில் தானே இருக்க. அவள் குரல் கேட்காமல் இருக்கவே கேட்க, ஆமா ஆண்டி, சொல்லுங்க என்றாள். ஏதாவது முக்கியமான விஷயமா நீரு? என்ன விஷயம்னு சொல்லு, சஞ்சய் வீட்டுக்கு வந்தா சொல்றேன் என்று அவர் சொல்ல,
இல்லை ஆண்டி, முக்கியம்லாம் ஒன்றும் இல்லை. அதை நான் நிக்கி கிட்ட கூட கேட்டுக்கிறேன். நான் இப்போது சென்னைக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு தான் ஆண்டி போயிட்டுருக்கேன் என்றாள் நீரஜா. சரிம்மா, அப்புறம் நிரு சஞ்சய் கூட காலையில் பேசணும்னு சொன்னல, எதுக்கு தெரியுமா என்று அவர் கேட்க, என்ன விஷயம் ஆண்டி என்று அவள் கேட்டாள். எல்லாம் சஞ்சய் கல்யாணம் பற்றி தான் நிரு என்று அவர் சொன்னதும், ஒருவேளை என்னை காதலிக்கிறதா சஞ்சய் ஆண்டி கிட்ட சொல்லியிருப்பாங்களோ என்று நினைத்து பரவசமானாள். அந்த பரவசத்தில் திளைத்திருந்த போது, சஞ்சய் என் தம்பி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான் நிரு என்று அதிர்ச்சி செய்தியை கூறினார். மேற்கொண்டு நிச்சயத்துக்கு தேதி முடிவு பண்ணணும். என்னோட தம்பிக்கு இப்போதான் ஃபோன் பண்ணி சஞ்சய் சம்மதிச்சதை சொன்னேன். இப்போதான் மனசுக்கு நிம்மதியா இருக்குமா என்று அவளின் நிலையை பற்றி தெரியாமல் பேசிக்கொண்டே போனார். ரொம்ப சந்தோஷம் ஆண்டி, எப்படியோ பாஸ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரே. சரி, அவர்களை நேரில் பார்த்தா விஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபோனை கட் பண்ணுறேன் ஆண்டி என்று உடனே ஃபோனை துண்டித்தாள். சஞ்சய் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? ஆனால் ஏன்? என்கிட்ட நாளைக்கு பேசணும்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களோட காதலை தானே சொல்கிறதா இருந்தாங்க. அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். மனதில் பல கேள்விகள் உதித்தது அவளுக்கு. நீரஜா, சஞ்சய் உனக்கு ட்ரீட் கொடுக்க போறேன்னு சொன்னாரு. இத்தனை நாளா சரியா பேசாம நீங்க 2 பேரும் இருந்ததால நட்பு ரீதியாகவும் பேச நினைச்சிருக்கலாம். முன்னாடி நீங்க நல்ல ஃப்ரெண்டா தானே இருந்தீங்க. அப்படி இருக்க ஆசைப்பட்டிருக்கலாம். நீ தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அவர் உன்னிடம் ப்ரப்போஸ் பண்றதா நினைச்சுக்கிட்ட என்று அவளோட மனது சமாதானம் சொல்லியது. ஆனால் அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ மந்த்ரா வீட்டுல வச்சு சஞ்சய் செஞ்சதுக்கு என்ன அர்த்தம்? அது காதலால செஞ்சது இல்லையா? சிங்கப்பூரில் இருக்கும்போது மனதிற்குள் அடிக்கடி கேட்கும் கேள்வி இதுதான். ஆனால் அது காதலாகத்தான் இருக்கும் என்று சமாதானப்படுத்திக் கொள்வாள். ஆனால் திரும்பவும் இந்த கேள்வி அவள் மனதை குழப்ப ஆரம்பித்தது. அதுக்கு தான் சஞ்சய் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரே என்று மனம் சமாதானம் சொன்னாலும், செஞ்சது தவறு என்று மன்னிப்பு கேட்டார். ஆனால் அந்த காரியத்தை செய்ய வைத்தது எது? காதல் இல்லையா? வெறும் கோபத்தில் செய்தது தானா? அதை நினைக்கும் போதே கூனி குறுக்கி போனாள். நல்ல வேளை சஞ்சய் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதை ஆன்டி மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரியாம சஞ்சய் முன்னாடி உங்களுக்கு காதலிக்கலைன்னு சொல்லியிருந்தா என்ன ஆகியிருக்கும்? எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை நிறுவனம் சஞ்சய் சொல்லியிருந்தா அதை விட அவமானமே இல்லை என்று மனதிற்குள் நினைத்தாள். மொத்தத்தில் பெங்களூரிலிருந்து கிளம்பும் போது இருந்த உற்சாகம் முழுவதும் தொலைந்து தளர்ந்த மனதோடு வீடு வந்து சேர்ந்தாள். கோபமும் பதட்டமும் கலந்த கலவையாக நிகேதன் வீட்டிற்குள் விளாவிக் கொண்டிருந்தான். அவனின் தற்போதைய நிலைக்கு காரணம் வெற்றி. நீரஜாவும் வெற்றியும் பெங்களூரிலிருந்து வர எப்படியோ மாலை ஆகிவிடும் என்று வெற்றி முந்தைய நாள் இரவே அவனுக்கு தெரிவித்திருந்தான். அதனால் ஜானவி ஜெயை கூட்டிக் கொண்டு தன் அம்மா வீட்டிற்கு செல்ல நிகேதனும் அலுவலகத்திற்கு சென்றான். சஞ்சயும் அலுவலகத்திற்கு வராததால் நிகேதனுக்கு அலுவலகத்தில் கொஞ்சம் அதிகப்படியான வேலை. இதில் நீரஜாவிடமும் அவன் பேசவில்லை. ஒரு முக்கியமான ஃபைலை வீட்டிலேயே விட்டுவிட்டு வந்துவிட்டதால் நிகேதன் வீட்டிற்கு சென்ற போதுதான் வெற்றி வீட்டிற்கு வந்தான். அதுவும் தனியாக. அவசரமாக சிங்கப்பூர் செல்ல வேண்டிய கட்டாயணிக்கு நான் உடனே கிளம்பணும் என்று அவன் பொருட்களை பேக் செய்தான். நீ மட்டும் வந்திருக்க, நிரு எங்க என்று நிகேதன் கேட்டதற்கு, நீரஜ் அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்திய பெங்களூர்ல பார்த்தா, அதான் அவ கூட பேசிட்டு மெதுவா வரேன்னு சொல்லியிருக்கான், நான் உடனே கிளம்பணும் என்றான். வீட்டில் ஜானவி இருப்பாள். ஏதாவது காரணம் சொல்லிவிட்டு சீக்கிரம் இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்பதுதான் வெற்றியின் எண்ணம். ஆனால் இந்த நேரம் நிகேதன் இங்கே பார்த்ததே அதிர்ச்சி. ஆனால் நிகேதனின் நடவடிக்கையோ நீரஜாவனிடம் எதுவும் சொல்லியிருக்கவில்லை என்பது போல் தெரிந்தது. அதனால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்ப வேண்டும் என்று நிகேதனிடம் ஏதேதோ சமாதானம் சொல்லிவிட்டு சென்று விட்டான். ஆனால் நிகேதனுக்கு வெற்றியின் இந்த பொறுப்பில்லாத தன்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வெற்றி நீரஜாவோடு செல்கிறான் என்பதால் தான் இவன் அமைதியாக இருந்தான். இல்லை என்றால் நீரஜா பாதுகாப்பாக செல்வதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்திருப்பான். நீரஜா தனியாக வெளியூருக்கு சென்று வருபவள் தான். இருந்தாலும் ஒரு அண்ணனாக இவன் அவளின் பாதுகாப்பு பற்றி யோசிப்பான். ஆனால் வெற்றி இவ்வளவு அஜாக்கிரதையாக இருக்கிறானே என்று கோபம்தான் வந்தது. இதில் அவன் நீரஜாவை திருமணம் செய்து கொள்ளவே ஆசைப்படுகிறான். அவன் தன் தங்கைக்கு ஏற்றவனா என்று ஆராய்ந்திருக்க வேண்டும். தன் தங்கையின் முடிவிற்கு விட்டிருக்க கூடாது என்று இப்போதுதான் யோசித்தான். நீரஜாவின் அலைபேசிக்கு தொடர்பு கொள்ள முயன்றான். ஆனால் அது ரீச் ஆகவில்லை. அந்த சூழ்நிலையில் திரும்ப அலுவலகம் கூட போக தோன்றாமல் வீட்டிலேயே நீரஜாவிற்காக காத்திருந்தான். ஆட்டோ வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும் கொஞ்சம் கோபமாகவே இவன் அவளை வரவேற்க வெளியே சென்றான். ஆனால் அவளின் சோர்வான முகத்தை பார்த்ததும் நிகேதனின் கோபம் பறந்து போனது. ஹாய் நிக்கி, என்ன இந்த டைம்ல வீட்டில் இருக்க? ஆஃபீஸ்க்கு போகல? கையில் பையோடு வீட்டிற்கு நுழைந்தபடியே கேட்டாள். இரு, என்னடா ஆட்டோல வர? பெங்களூர்ல இருந்து கிளம்பும் போது ஃபோன் பண்ணியிருந்தா நானும் இல்லை சஞ்சய் ஏர்போர்ட்டுக்கு கார் எடுத்துட்டு வந்திருப்போம்ல. ஒரு ஃபைல் எடுக்க தான் வீட்டுக்கு வந்தேன். ஆமா, வெற்றி என்ன தனியா வரான் கேட்டா நான் உடனே சிங்கப்பூர் போகணும்னு சொல்றான். உன்னையும் கூட்டிட்டு வரலன்னு கேட்டா நீ யாரோ ஃப்ரெண்டை பார்த்ததால கூட வரலன்னு சொல்றான். உன்னை இருந்து கூட கூட்டிட்டு வர முடியாதபடி என்ன அவசரம் என்று நிகேதன் படப்படவென்று புரிந்தான். எப்படியெல்லாம் போய் சொல்லிட்டு போயிருக்கான் வெற்றி என்று மனதில் நினைத்தவள் அது லீவை உடனே கேன்சல் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு வர சொல்லி அவனுக்கு ஃபோன் வந்துச்சு, அதான் உடனே கிளம்ப வேண்டியதா போச்சு என்று நீரஜா சமாளித்தாள். அப்படி என்ன அவசரமோ? சரி, அப்படி அவசரம்னா நீயும் வெற்றி கூட கிளம்பி வர வேண்டியது தானே. அப்படி என்ன முக்கியமான ஃப்ரெண்டு?
மெதுவாக கான்டாக்ட் நம்பர் வாங்கி பேசிக்க வேண்டியது தானே என்று அவன் கேட்க, அது ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த ஃப்ரெண்ட் நிக்கி. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் தான் அவள் ஒர்க் பண்ணுறா. அவகிட்ட நிறைய பேச வேண்டியிருந்துச்சு. அவள் என்னை இங்கே சேஃபாக தான் அனுப்பி வச்சா. அந்த ஹோட்டலில் தங்கியிருந்த கப்பல் கூட தான் நான் சென்னைக்கு வந்தேன். அவங்க என்னை வீட்டுக்கே வந்து ட்ராப் பண்ணுறதா தான் சொன்னாங்க. நான் தான் உங்களுக்கு கஷ்டம் வேண்டானே இறங்கி ஆட்டோ பிடிச்சு வந்துட்டேன் என்று நீரஜா விளக்கமாக கூற, சரி நீ ரொம்ப டயர்டாக தெரியல, ஏதாவது சாப்பிட்டியா? நபி லஞ்ச் ரெடி பண்ணிட்டு வச்சிருக்கா. அத்தையை பார்க்க போயிருக்கா. ஈவினிங் வந்துடுவா. நீ வா வந்து சாப்பிடு என்று அவன் கூப்பிட, இல்லை நிக்கி, என்னோட ஃப்ரெண்டு என்ன சாப்பிட வச்சு தான் அங்கேருந்து அனுப்பினான். எனக்கு இப்போ பசி இல்லை, அதனால நீ இப்படி உட்காரேன் என்று அவனை சோஃபாவில் அமர வைத்தவள் தரையில் உட்கார்ந்தபடி அவனின் மடியில் தலை வைத்து கொண்டாள். தன் சகோதரி இந்த திடீர் செயலில் நிகேதன் முதலில் வியந்தாலும் அவன் கைகளோ அவள் தலையை கோத தவறவில்லை. என்னடா நிரு என்று அவன் கேட்க, ஒன்னும் நிக்கி, இன்னைக்கு அம்மா அப்பா ஞாபகமா இருக்கு என்று பதில் கூறினாள். தங்கை இப்படி சொல்வாள் என்று நிகேதன் எதிர்பார்க்கவில்லை. சிறுவயதிலேயே அன்னை தந்தையை இழந்து விட்டதால் இப்போது வரையிலுமே ஏதாவது ஒரு தருணத்திலோ இல்லை சூழ்நிலையிலோ, ஏன் அது மகிழ்ச்சியான தருணமாக இருந்தாலும் இருவருமே அவர்களை நினைவுபடுத்திக் கொள்வார்கள் தான். ஆனால் ஒருவருக்கொருவர் அதை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். அதனால் அடுத்தவரும் சேர்ந்து வருத்தப்படுவர் என்று தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வர். ஆனால் இன்று வாய்விட்டு தன் சகோதரி கூறுகிறாள் என்றால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா என்று நிகேதன் யோசித்தான். இரு, என்னடா பிரச்சனை என்று வெளிப்படையாகவே அவளிடம் கேட்க, அப்படியெல்லாம் இல்லை நிக்கி, திடீர்னு அம்மா அப்பா ஞாபகம் வந்துடுச்சு என்று அவளின் பதிலை கேட்டு, நிரு ஏதாச்சும் இருந்தால் மறைக்காம சொல்லு, நீ இப்படிலாம் இருக்க மாட்டியே, இங்க பாரு, வெற்றியால ஏதாவது பிரச்சனையா என்று நிகேதன் கேட்டான். திடீரென்று தன் சகோதரன் அப்படி கேட்டதும் தலையிலிருந்து அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். வெற்றியால என்ன பிரச்சனை நிக்கி? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே என்று சமாளித்தாள். இங்க பாரு, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்காத. வெற்றி உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதா என்கிட்ட சொன்னான். நான் உன்னோட விருப்பம்னு சொன்னதுனால பெங்களூர்ல வச்சு உன்கிட்ட பேச போறதா சொன்னான். அவன் அப்படி சொல்லி நீ மறுத்துட்டியா? அதனால அவன் ஏதாவது கோபப்பட்டானா? ஏன் கேட்குறேன்னா, நீயும் அவனை தனித்தனியா வந்தீங்க. வந்தது வராதமா அவன் சிங்கப்பூர் கிளம்பிட்டான். அதான் கேட்டேன், வெறும் கோபப்பட்டானா இல்லை வேற ஏதாவது பேசினானா? எதுவா இருந்தாலும் சொல்லு என்றவனின் பேச்சில் கோபம் அதிகமாகவே இருந்தது. ஓரளவுக்கு நடந்ததை தன் சகோதரன் யூகித்ததே நீரஜாவிற்கு அதிர்ச்சி. இதில் வெற்றி செய்ததை சொன்னால் அவ்வளவுதான், நேராக சிங்கப்பூருக்கே சென்று அவனை ஏதாவது செய்து விடுவான் என்று நினைத்தவள், ஐயோ நிக்கி, வெற்றியெல்லாம் ஒரு ஆள்னு பேசிட்டு இருக்க. அவன் ஏற்கனவே சிங்கப்பூர்ல இருக்கும் போதே என்கிட்ட லவ் பண்றதா வளர்னான். அப்பவே அதை நான் ஏத்துக்கல. திரும்ப நான் அவன்கிட்ட ஃப்ரெண்டா பழகிறத வச்சு நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சிருக்கான். ஆனா பெங்களூர்ல வச்சு அவன்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், அந்த மாதிரி எந்த எண்ணமோ அவன் மேல கிடையாதுன்னு. அவனும் புரிஞ்சுக்கிட்டான். இப்போ உண்மையிலேயே அவனுக்கு சிங்கப்பூர் கிளம்ப வேண்டிய கட்டாயம், அதான் கிளம்பிட்டான் என்று சமாளித்தாள். ஆனால் நிகேதனின் பார்வையோ அதை நம்பவில்லை என்பது போல் இருந்தது. உண்மைதான் நிக்கி, வெற்றியால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு திடீர்னு அம்மா அப்பா ஞாபகம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? காலையிலேயே என்னோட ஃப்ரெண்டு மேரேஜ் முடிஞ்சதும் அவளும் அவளோட ஹஸ்பண்டும் அவளோட அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்களா. அப்போ என்னோட ஃப்ரெண்டு கிட்ட அவங்க அம்மா அழுதுட்டாங்க. ஒரு பக்கம் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது சந்தோஷம்னா, இன்னொரு பக்கம் அவங்கள விட்டு பிரிய போறாளேன்ற வருத்தம். அதுவும் ஸ்டேட் விட்டு ஸ்டேட், அதான் அழுதுட்டாங்க. அம்மா தான் அழறாங்க, அப்பா சமாதானப்படுத்துவார்னு பார்த்தா அவருக்கும் கண்ணில் தண்ணி வரலனாலும் அவருக்கு வருத்தத்தில் பேச்சே வரல. அம்மா அப்பா அழறதை பார்த்து 2 ஃப்ரெண்டும் அழ ஆரம்பிச்சிட்டா. கடைசியில் அவளோட ஹஸ்பண்டும் நாங்களும் தான் 3 பேரையும் சமாதானப்படுத்த வேண்டியதாக ஆகிடுச்சு என்றவள் திரும்பவும் அவன் மடியில் தலை வைத்து, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து பிரியறதுக்கே அவளோட அப்பா அம்மா இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களே, அப்போ நம்ம அம்மா அப்பா நம்மளை விட்டு நிரந்தரமாக பிரிய போகிறாங்கன்னு தெரிஞ்சப்போ ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்களே இன்னைக்கு, நம்ம அனாதையாக விட்டுட்டு போகிறோன்னு வருத்தப்பட்டிருப்பாங்க என்று அவள் சொல்லும்போது நிகேதனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஆமாண்டா, ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் உங்கள் ஆத்மா நம்மையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம். நமக்கு நடக்கிறது நல்லதையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனால் அவங்க 2 பேரும் ரொம்ப சீக்கிரம் நம்ம விட்டு போயிருக்க வேண்டாம் தான். அட்லீஸ்ட் ஒருத்தராவது நம்ம கூட இருந்திருக்கலாம். அதுவும் எனக்காக இல்லைனாலும் உனக்காகவாவது இருந்திருக்கலாம். ஒரு பொண்ணா உனக்கு அப்பா அப்பா தானே அவசியம். என்னதான் அண்ணா நான் அவனை பார்த்துக்கிட்டாலும் அம்மா அப்பா பார்த்துக்கிறது போல வருமா என்று நெகிழ்ச்சியாக பேசினான். காலையில் திருமணத்தில் அந்த சம்பவம் நடந்ததும் தன் அன்னை தந்தை ஞாபகம் நீரஜாவிற்கு வந்தது. இருந்தாலும் வழக்கம் போல் அதை மறந்து விட்டாள். பின் வெற்றியின் அந்த செயல், மந்த்ராவின் கதையை கேட்டது, சஞ்சயின் திருமண செய்தியெல்லாம் சேர்ந்து அவள் மனம் வெகுவாக சோர்ந்து போனது. மனம் தாயின் மடியை அதிகமாக நாடியது. அதன் விளைவே தன் சகோதரனின் மடியில் தலை வைத்து படுத்தாள். அவன் என்ன பிரச்சனை என்று கேட்கவேதான் அம்மா அப்பா ஞாபகம் வந்ததாக கூறினார். ஆனால் அதுவே அவனை காயப்படுத்தி விட்டதோ. சாரி நிக்கி, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் பேசல. இப்போ என்ன, அதான் உனக்கும் நானும் எனக்கு நீ ஒன்று நம்ம 2 பேரையும் விட்டுட்டு போயிருக்காங்களே. அது இல்லாமல் நமக்கு ஜானு ஜெயின்னு 2 பேர் கிடைச்சிருக்காங்களே. நீ ஜானு ஜெய் தான் என்னோட உலகமே நிக்கி. இந்த நேரம் நீங்கள் இல்லாமல் ஜானு இங்கே இருந்திருந்தாலும் அவன் மடியிலையும் இப்படி தான் தலை வச்சு படுத்திருப்பேன். அப்பா அம்மாக்கு அப்புறம் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. இனி அம்மா அப்பா பற்றி எதுவும் பேச மாட்டேன், சரியா என்றாள்.
நீ பேசுனதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைடா. நானே அப்பா அம்மா நம்ம கூட இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு எத்தனையோ தடவை நினச்சிருக்கேன். அம்மா அப்பா இருந்தால் எல்லாம் சரியாக நடந்திருக்கும். உன்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்னோட கல்யாணம்னு அவங்க கண்டிப்பாக சொல்லியிருந்திருப்பாங்க. என்கிட்ட சொன்ன மாதிரி அவங்க கிட்ட சாக்கெல்லாம் சொல்லியிருக்க முடியாது. அன்பா பேசியே உன்னை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருப்பாங்க. அப்படி நீ வேண்டான்னு சொன்னாலும் என்ன பிரச்சனைன்னு உன்கிட்ட கேட்குற முறையில் கேட்டு அதை சரியும் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் என்னால் தான் அப்படி எதுவும் செய்ய முடியல. உன்னை வற்புறுத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கவும் முடியல. நீ கல்யாணம் வேண்டான்னு தள்ளி போடுறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கவும் முடியல. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு புரியல. மொத்தத்தில் உன்கிட்ட பாசமான அண்ணனா இருந்தாலும் பொறுப்பான அண்ணனா இருக்கனான்னு கேட்டா தெரியல என்று அவன் சொன்னதும் அவன் மடியில் படுத்திருந்தவள் விழுக்கென்று எழுந்து அமர்ந்தாள். உன்னை பொறுப்பில்லாத அண்ணன்னு யார் சொன்னது? அவங்கள என் முன்னாடி கூட்டிட்டு வா, அவங்கள ஒரு வழி பண்ணிடுறேன் என்று கூறினாள். இல்லடா, எனக்கே அப்படித்தான் தோணுது என்று நிகேதன் சொல்ல, இங்கே பாரு நிக்கி, எல்லாருக்கும் இப்படி ஒரு அண்ணன் கிடைச்சிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இப்போ என்ன, நான் கல்யாணம் செஞ்சுக்கணும் அப்படித்தானே? சரி, நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன் போதுமா என்று அவள் சொன்னதும் தங்கையிடமிருந்து இப்படி ஒரு பதில் வரும் என்று அவனே எதிர்பார்க்கவில்லை. நிஜமா தான் சொல்றியா நீரு? நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறியா? அப்போ நான் சஞ்சய் கிட்ட பேசட்டுமா என்று அவன் கேட்டதும் நீரஜாவிற்கு என்ன சொல்லவென்று தெரியவில்லை. சஞ்சய் இவளை காதலிக்கவே இல்லையே. அப்படி காதலித்திருந்தால் இன்னொரு பெண்ணை அவன் திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டிருப்பானா? அதை புரிந்து கொள்ளாமல் இவள்தான் பைத்தியக்காரியை அவனையே நினைத்து கொண்டிருந்தாள் என்றால் தன் சகோதரனும் அந்த எண்ணத்தை கைவிடவில்லையே என்ற வருத்தம் அவளுக்கு இருந்தது. இப்போ சஞ்சய் கிட்ட பேச என்ன இருக்கு நிக்கி என்று அவள் கேட்க, உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கிற கடமை எனக்கு இருக்கு. சஞ்சய் கூடவே இருந்து நான் அவனை பார்த்துருக்கேன். சஞ்சய் உனக்கு புருஷனா வந்தா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும்டா என்று நிகேதன் சொல்ல, அதுதான் நடக்க போறதில்லையே என்று மனதிற்குள் நினைத்தபடியே எழுந்து நின்றவள், நிக்கி, இதை பத்தி நீ ஏற்கனவே பேசியிருக்க. நான் அப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். இப்போவும் அதை தான் சொல்றேன். நான் சஞ்சயை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிச்சதில்லை. ஏன் சஞ்சயை தவிர வேற மாப்பிள்ளை ஊர்லயே இல்லையா? அப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாரு, நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அது பதிலை எதிர்பார்க்காமல் மேலே சென்று விட்டாள். நிகேதனுக்கோ ஒன்றுமே புரியவில்லை. ஜானவியோ இவர்கள் இருவரும் காதலிப்பதாக சொல்கிறாள். ஆனால் நீரஜாவோ திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டாலும் சஞ்சயை வேண்டாம் என்று சொல்கிறாள். இவனுக்கோ சஞ்சயை தன் தங்கைக்கு கணவனாக வந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது. முதலில் சஞ்சயிடம் இதை பற்றி பேச வேண்டும். அதேபோல் நீரஜாவிடம் ஜானவியை வைத்து பேச சொல்ல வேண்டும். அதன் பின் மேற்கொண்டு முடிவெடுக்கலாம் என்று நினைத்தவன் அலுவலகத்திற்கு கிளம்பினான். நிகேதன் அலுவலகத்திற்கு வரும்போது சஞ்சய் ஏற்கனவே அங்கு வந்துவிட்டிருந்தான். நீரஜா வெற்றியிடம் என்ன சொல்லியிருப்பாள் என்று தெரிந்து கொள்ளும் வரை அவன் ஒரு நிலையில் இல்லை. ஆனால் அவளின் முடிவு தெரிந்த அந்த நொடியிலிருந்து தன் துயரத்தை மறைக்க நீரஜா இவனுக்கு இல்லை என்ற நிலையை இவன் உணர அந்த இன்னலிலிருந்து தன்னை மீட்டெடுக்க தன்னை வேலையில் ஈடுபடுத்திக் கொள்ள நினைத்தான். அதனால் உடனே அலுவலகத்திற்கு கிளம்பி வந்துவிட்டிருந்தான். இதை எதுவுமே அறியாத நிகேதனோ தன்னுடைய அறைக்கு செல்வதற்கு முன் சஞ்சயை பார்க்க சென்றான். டே மாப்பிள்ள, என்னடா இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன்னு சொன்ன, திடீர்னு வந்திருக்க என்று கேட்டபடி உள்ளே வந்தான். போன வேலை முடிஞ்சிருச்சு அதான் என்று சஞ்சய் பதில் கூற, என்னடா முக்கியமான வேலை என்று நிகேதன் கேட்டான். முக்கியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரி அதை விடு. நான் வரும்போது நீங்க இல்லையே, எங்க போயிருந்த என்று சஞ்சய் கேட்க, நான் வீட்டுக்கு போயிருந்தேன்டா. அப்புறம் மாப்பிள்ள, சந்தோஷமான விஷயம்டா, நம்ம நீரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாடா என்று நிகேதன் சொன்னதும் வெற்றியை திருமணம் செய்து கொள்ளதான் நீரஜா ஒத்துக்கொண்டதாக அவன் கூறுகிறான் என்று சஞ்சய் நினைத்து கொண்டான். ஓ, ரொம்ப சந்தோஷம் என்று பதில் கூறினான். சஞ்சய், உன்னை மாப்பிள்ளைன்னு சும்மா தாண்டா கூப்பிட ஆரம்பித்தேன். ஆனால் நீ நிஜமாவே எனக்கு மாப்பிள்ளையா வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நீரஜாவை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் வெற்றி என்று அவன் என்ன சொல்ல வந்தானோ, ஆனால் சஞ்சய் அதை முழுதாக சொல்ல விடவில்லை. டேய், இப்போ எதுக்குடா இதை பற்றிலாம் பேசுகிற? அதான் நான் ஏற்கனவே இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேனே. அது மட்டும் இல்லை, நானும் அம்மா கிட்ட அவங்க தம்பி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன் என்று கூறினான். சஞ்சய், என்னடா சொல்கிற? அதுக்கு நீ ஒத்துக்க போகிறதில்லைன்னு சொன்ன என்று நிகேதன் அதிர்ச்சியாக கேட்க, அது எனக்கு கல்யாணம் செஞ்சு பார்க்கணுன்னு அம்மாவுக்கு ஆசை. அம்மாவுக்கு வயசாகிட்டே போகுது. நானுமே காரணம் இல்லாமல் எதுக்காக கல்யாணத்தை தள்ளி போடணும், அதான் ஒத்துக்கிட்டேன் என்று சஞ்சய் பதில் கூறினான். சரிதாண்டா, சரி நீ வேலையை பாரு, நான் என் கேபினுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு நிகேதன் வெளியில் சென்று விட்டான். இதெல்லாம் இப்போ நிக்கிட்ட நம்ம சொல்லியிருக்க கூடாதோ என்று சஞ்சய் யோசித்தான். ஆனால் நீரஜாவிற்கும் வெற்றிக்கும் திருமணம் என்ற செய்தியை தன் காதால் கேட்கும் தைரியம் அவனுக்கு இல்லை. அதனால் தான் படப்படவென்று ஏதோ பேசிவிட்டான். ஆனால் நிக்கி இதை எப்படி எடுத்துக்கொண்டிருப்பான் என்று சஞ்சய் குழம்பி போனான். தன் கேபினுக்கு வந்த நிகேதனுக்கோ சஞ்சய் தன் மாமாவின் மகளை திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டது அதிர்ச்சியாக இருந்தது. அவன் அளவுக்கு சஞ்சய் அளவிலென்று பேச மாட்டான் தான். ஆனால் முக்கியமான விஷயத்தில் தனது ஆலோசனையை சஞ்சய் கேட்பான். ஏற்கனவே இந்த சம்மதத்தில் தனக்கு விருப்பமில்லை என்று சஞ்சய் சொல்லியிருந்தான். நீரஜாவை காதலிப்பதால் தான் இந்த சம்பந்தத்தை சஞ்சய் விரும்பவில்லையோ என்று நிகேதன் நினைத்தான். இருந்தாலும்
அம்பிகா ஆண்டி சஞ்சய்க்கு பொன் பார்க்க ஆரம்பிக்கவே அப்போதுதான் நீரஜாவின் திருமணம் குறித்து இவனும் தீவிரமானான். அதன் விளைவுதான் இன்று நீரஜாவிடமும் கொஞ்சம் சீரியஸாக பேசினான். அதற்கு பலனும் கிடைத்தது. அதற்கு முன்னரும் கூட ஜானவி சொல்வது போல் இவர்களுக்கிடையே காதல் இருந்து சண்டையும் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை சரி செய்யும் முயற்சியாகவே வைஷ்ணவி சஞ்சயை விரும்பியதை பற்றி நீரஜாவிடம் கூறினான். அதேபோல் சஞ்சய் இருக்கவே தான் வெற்றியையும் நீரஜாவிடம் தன் காதலை சொல்லும்படியும் கூறினான். அப்போதாவது இருவரும் புரிந்து கொண்டு அவர்கள் மனதில் உள்ளதை தெரியப்படுத்த மாட்டார்களா என்று நினைத்தான். ஆனால் அதில் எந்த பலனும் இல்லை. இப்பொழுது இருவரும் ஒரே சமயத்தில் வேறொருவரை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஜானவி சொன்னது போல் ஏதோ இருக்கிறது தான். ஆனால் பட்டென்று இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று சொல்பவனிடம் அவன் தன் நண்பனாக இருந்தாலும் என் தங்கையை கல்யாணம் பண்ணிக்கோ என்று கெஞ்ச நிகேதன் மனமிடம் கொடுக்கவில்லை. அதிலும் அவனது மாமா பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஒத்துக்கொண்ட நிலையில் இவனால் என்ன செய்ய முடியும்? கடைசியாக நீரஜாவும் அவள் முடிவில் உறுதியாக இருக்கிறாளா என்று ஜானவியை வைத்து பேசி பார்க்க சொல்ல வேண்டும். அப்படி நீரஜா முடிவிலும் மாற்றமில்லை என்றால் அவளுக்கு வேறொரு வரன் பார்க்க வேண்டியதுதான் என்ற முடிவை நிகேதன் எடுத்தான். மௌனம் 19. அவசர உலகத்தில் 10 நாட்கள் அதிவேகமாக ஓடிவிட்டது. ஆனால் சஞ்சய்க்கும் நீரஜாவிற்கும் 10 நாட்கள் 10 யுகங்களாக கழிந்தது. 3 வருடமாக அவர்களுக்குள் நடைபெற்ற கண்ணாமூச்சி ஆட்டம் சில மாதங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வந்திருந்த வேளையில் இப்போதோ திரும்பவும் தொடங்கிவிட்டது. ஒரே அலுவலகத்தில் தான் இருவருக்கும் வேலை என்றாலும் ஒருவரையொருவர் நேருக்கு நேர் சந்திப்பதை தவிர்த்தனர். அப்படியே சந்திக்க நேர்ந்தாலும் இருவரிடையும் பேச்சுவார்த்தைகள் என்பது இல்லை. இருவரும் அடுத்தவரின் கல்யாண அறிவிப்பை குறித்து கோபத்தோடும் வருத்தத்தோடும் சுற்றி கொண்டிருந்தனர். இதற்கிடையில் நிகேதனோ நீரஜாவிற்கு தீவிரமாக மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருந்தான். அன்று ஜானவியை ஒரு முறை நீரஜாவிடம் பேச சொல்ல வேண்டும் என்று நினைத்தவன் ஜானவி வீட்டிற்கு வந்ததும் விஷயத்தை கூறினான். நிகேதன் சொன்ன விஷயத்தை கேட்டவளுக்கு அதிர்ச்சியே. சில நாட்களாக இருவரின் நடவடிக்கைகளை பார்த்தவளுக்கு அவர்களுக்குள் சீக்கிரம் அனைத்தும் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் இன்றோ இருவரும் வேறு ஒருவரை மணக்க சம்மதித்தது எதனால்? சஞ்சயிடம் இது குறித்து கேட்க முடியாது. நெருங்கிய நண்பனான நிகேதனாலேயே அவனிடம் பேச முடியவில்லையே. அவள் மட்டும் எப்படி கேட்க முடியும்? ஆனால் நீரஜாவிடம் கேட்க முடியுமே. நினைத்தபடியே போய் கேட்கவும் செய்தாள். ஆனால் நீரஜா அவளிடம் கூட மனதில் உள்ளதை வெளிப்படுத்த விரும்பவில்லை. நிரு, நான் உனக்கு அண்ணிங்கிறத விட நம்ம அத்தை பொண்ணு மாமா பொண்ணுங்கிறத விட நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் உனக்கும் காலேஜ்லேயும் ஸ்கூல்லேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனால் அவங்க கூட இருந்த நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை விட நாம் 2 பேரும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கப்போ சஞ்சய் பற்றி உன்னோட மனசில் இருக்கிறத ஏன் சொல்ல மாட்டேற? ஜானவியை கேட்டதற்கு, ஏன்னா அப்படி என்னோட மனசில் எதுவுமே இல்லை ஜானு, அதுதான் உண்மை என்றாள் நீரஜா. நீ பொய் சொல்கிற நீரு, நீ யார்கிட்ட வேணும்னாலும் பொய் சொல்லலாம், ஆனால் என்கிட்ட பொய் சொல்ல முடியாது என்று ஜானவி சொல்லவும், என்னோட மனசில் சஞ்சய் பற்றி எதுவுமே இல்லை ஜானு, அதுதான் உண்மை, நீ தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க என்று நீரஜா அதையே கூறினார். சரி, நீ சொல்கிறது பொய்ன்னு தெரியும், என்கிட்ட உண்மையை சொல்லலைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் இப்போ அவசரமாக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது எதுக்கு? நானும் உங்கள் அண்ணனும் காதலிச்சப்போ அப்பா ஒத்துக்க மாட்டாருன்னு நான் பயந்தேன். நான் அப்பா சொல்கிற பையனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னப்ப நீ என்ன சொன்ன? மனசுக்குள்ளே ஒருத்தரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை எப்படி கல்யாணம் செஞ்சுக்க முடியும் ஜானு? அப்புறம் அது நரகமான வாழ்க்கை ஆயிடும்னு சொன்னியே. இப்போ நீ வேற ஒருத்தர் கல்யாணம் செஞ்சுக்க ஏன் ஒத்துக்கிட்ட? அன்னைக்கு எனக்கு சொன்னதை நான் உனக்கு சொல்கிறேன் நிரு. நீ சஞ்சயை விட்டுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த வாழ்க்கை நரகம் ஆயிடும் என்று ஜானவி கூறினாள். இதுலேயே உனக்கு தெரியலையா ஜானு? உனக்கு அவ்வளோ சொன்னா இப்போ கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னா நான் சஞ்சய் காதலிக்கிறேன்னு இப்போயாவது தெரிஞ்சுக்க என்று நீரஜா சொல்ல, இருந்தாலும் இவ்வளோ அழுத்தம் இருக்கக்கூடாது நீரு, நீ உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிற. நீ மனசு விட்டு பேசினாதான் நாங்கள் சஞ்சய் கிட்ட பேச முடியும். ஆனால் நீ சொல்ல மாட்டேன், அப்படித்தானே? எப்படியே போ என்றாள் ஜானவி. நிகேதனிடமும் வந்து நீரஜா சொன்னதை கூறினாள். அவனும், இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய? சஞ்சய் அவனோட மாமா பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்க போகிறான், அதனால் நிருவு கூட நம்ம மாப்பிள்ளை பார்க்கறதா சரி என்று கூறினான். அண்ணனாக அவனது கவலையும் ஜானவிக்கு புரிந்தது. அதனால் அவன் சொல்வது சரி என்று அமைதியாகி விட்டாள். ஏதோ அலுவலக சம்பந்தமாக சஞ்சய் நிகேதனிடம் பேச வர, மாப்பிள்ள வா வா, நானே உன்னை பார்க்க உன்னோட கேபினுக்கு வரணும்னு இருந்தேன், நீ ஏன் வந்துட்ட? உட்காரு, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உன்கிட்ட என்றார் நிகேதன். என்னடா, நேற்று ஃபேக்ட்ரிக்கு போனே, அதை பற்றியா? நானே அதை பற்றி கேட்க தான் வந்தேன் என்று சஞ்சய் சொல்ல, ஏய் அது இல்லைடா, நான் பேச வந்தது வேற. இந்த ஃபோட்டோவை பாரு, இது யாருன்னு தெரியுதா என்று நிகேதன் கேட்க, தெரியலையடா, யார் இது என்று கேட்டான் சஞ்சய். ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் கேள்விப்பட்டிருக்கல, அதோட எம்டி செல்வராஜ் இருக்கார்ல, அவரோட சன் விஜய். இப்போது அவனும் அவங்க அப்பாவோட ஆஃபீஸில் ஜேஎம்டியாக இருக்கான் என்று நிகேதன் சொன்னதற்கு, தெரியும் மச்சான், நானும் ஒரு தடவை பிஸ்னஸ் மீட்டிங்கில் 2 பேரையும் பார்த்துருக்கேன் என்று சஞ்சய் சொல்ல,
ஓ அப்படியா, விஜய் எப்படிடா என்று நிகேதன் கேட்டான். நான் பேசின வரைக்கும் நல்ல ஆளாக தான் தெரிஞ்சுது. அவங்க இண்டஸ்ட்ரியை இன்னும் டெவலப் பண்ணுற ஆர்வம் விஜய் கிட்ட நிறையவே இருந்தது. பட் பர்சனலாக விஜய் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சஞ்சய் சொல்லவும், ஓஹோ சரி, விஜய் நம்ம நிறுவுக்கு பொருத்தமாக இருப்பானாடா? நிகேதன் கேட்ட கேள்வி புரியாமல் சஞ்சய் குழப்பமாய் பார்த்தான். தரகர்கிட்ட மாப்பிள்ளை பார்க்க சொல்லி நிறுவோட ஃபோட்டோ கொடுத்துருந்தான்டா. 2 நாள் முன்னாடி நம்ம நவி கூட நிறு வெளியில் போயிருக்கா. அப்போ விஜய் நம்ம நிறுவை பார்த்துருக்கான். அப்புறம் தரகர் மூலமாக நிறு ஃபோட்டோ பார்த்ததும் அவனுக்கு நிறுவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான். தரகர் இது நல்ல சம்பந்தம், பையன் நல்ல பையன், விட்டுடாதீங்கன்னு சொன்னாருடா. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விஜய் நல்ல ஆள் மாதிரி தான் தெரியுது. இந்த சம்பந்தம் ஓகே ஆகுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக விசாரிக்கணும். விஜய் நிறுக்கு பிடிக்குமாடா என்று நிகேதன் பேச பேச சஞ்சய் குழம்பி போனான். என்னடா திருன்னு முழிக்கிற? விஜய் நம்ம நிறுக்கு பொருத்தமாக இருப்பானான்னு சொல்லுடா நிகேதன் கேட்க, மச்சான் நீ என்னடா சொல்கிற? நீரஜாவுக்கு மாப்பிள்ளை பார்க்குறியா? அப்போ வெற்றி என்று சஞ்சய் கேட்க, என்னடா உளர்ற என்றார் நிகேதன். வெற்றி நீரஜாவை லவ் பண்ணால சஞ்சய் கேட்கவும், வெற்றியோட லவ்வை நீரு அக்செப்ட் பண்ணலையடா, அதை பற்றி தான் எனக்கு சொல்ல வந்தேன், நீ எங்கே காது கொடுத்து கேட்ட என்று நிகேதன் சொல்லவும், என்னடா சொல்ல வந்த என்று சஞ்சய் குழப்பமாக கேட்டான். நீயும் நிறுவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் வெற்றி நீரஜாவை காதலிக்கிறதா சொன்னான். சரி நிறுவே அவனுக்கு முடிவை சொல்லட்டும்னு நினச்சேன். அவளும் பெங்களூரில் வச்சு வெற்றி கிட்ட அவனை காதலிக்கலன்னு சொல்லியிருக்கா. அப்புறம் உன்கிட்ட நான் பேச வந்தேன், ஆனால் நீ உன்னோட மாமா பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிறதா சொன்னேன். நீரஜா கிட்டே உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமானு கேட்டேன். ஆனால் அவளுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னு சொல்லிட்டா. அதான் வேற இடத்துல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்டா. நீரஜாவும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா. அவள் முடிவை மாற்றுறதுக்குள்ள ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும் என்று நிகேதன் பேசிக்கொண்டே போக, அன்று நிகேதன் பேச வந்தது என்ன என்பதை கூட காதில் வாங்காமல் எவ்வளவு முட்டாளாக இருந்துகிறோம் என்று சஞ்சய் நினைத்து கொண்டான். நீ மச்சான், அது வெற்றியனிடம் கூறியதை பற்றி சொல்ல வந்த போது அரைக்கதவை திறந்து கொண்டு அங்கே நீரஜா வந்தாள். நிக்கி என்று அழைத்தபடி உள்ளே வந்தவள் சஞ்சயும் உடன் இருப்பதை கவனித்தாள். அவள் பார்வையே அவனை அங்கு எதிர்பார்க்கவில்லை என்பதை சஞ்சய்க்கு உணர்த்தியது. நிக்கி, நீ லாஸ்ட் மந்த் நம்மளோட எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகியிருக்குன்னு லிஸ்ட் கேட்டல, இந்த ஃபைலில் இருக்கு என்று நிகேதனிடம் கொடுத்தாள். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இந்த ஃபோட்டோவை பாரு என்று மாப்பிள்ளை ஃபோட்டோவை அவளிடம் கொடுத்தான். சஞ்சயோ தவிப்போடு அவளை பார்த்து கொண்டிருந்தான். இந்த ஃபோட்டோவில் இருக்க ஆளை ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஜானவி கூட போனப்ப பாத்தியாமி என்று நிகேதன் கேட்க, ஆமா நிக்கி, இப்போ ஞாபகம் வருது. ஜானுவும் நானும் ஷாப்பிங் போனப்போ அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தையை பார்த்தா. அந்த பொண்ணு இவரும் இருந்தாரு. அந்த ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ்னு அறிமுகப்படுத்தினான் என்று நீரஜா கூறினாள். இப்போ தரகர் மூலமாக இந்த வரன் வந்திருக்கு. நான் ஏற்கனவே நேரில் பார்த்ததால விஜய்க்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சான். அதனால நமக்கும் ஓகேனா உடனடியாக நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ உடனே எல்லாம் சொல்ல வேண்டாம். விஜயை நேரில் பார்த்து ஒரு முறை பேசு, அப்புறமா உன்னோட விருப்பத்தை சொல்லு, சரியா என்று நிகேதன் சொல்ல, நீரஜா என்ன பதில் சொல்ல போகிறாள் என்று சஞ்சய் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அவளோ, நிக்கி, உனக்கு இந்த பையனை பிடிச்சிருந்தாலே போதும், நான் தனியாக பேசணும்னு அவசியம் இல்லை. இந்த சம்பந்தத்தில் உனக்கு திருப்தினா நீயே முடிவெடு என்று கூறினாள். சஞ்சயோ அந்த பதிலை கேட்டு அதிர்ச்சியோடு நின்றிருந்தான். சரி நிக்கி, நான் என்னோட கேபினுக்கு போகிறேன் என்று அவள் வெளியே போக, மாப்பிள்ள, நான் அந்த தரகர்கிட்ட பேசணும், அப்புறம் நம்ம ஃபேக்டரி பற்றி பேசலாம் என்று நிகேதனும் ஃபோனில் தரகரின் அழைத்த சஞ்சயும் அந்த அறையை விட்டு வெளியேறினான். தன்னுடைய அறையில் அமர்ந்தவனுக்கோ மனம் முழுவதும் குழப்பமே சூழ்ந்திருந்தது. வெற்றி எதற்காக இப்படி கூறினான்? நீரஜா அவனது காதலை ஏற்கவில்லை என்போது ஏன் அப்படி சொல்லணும்? அவன் தான் சொன்னான்னா நம்ம இதை அப்படி நம்பலாம். வெற்றி சொன்னதை நிகேதனிடமோ இல்லை நீரஜாவிடமோ கேட்டு தெளிவுபடுத்திருக்கலாம். அதை விட்டு வெற்றி சொல்லியதை நம்பி அவசரத்தில் என்னெல்லாம் செஞ்சுட்டேன். ஏற்கனவே மந்த்ராவால் முட்டாளாக்கியது போதாதுன்னு இப்போ வெற்றியால் முட்டாளாகிட்டேன். இதனால் என்னோட மனசில் இருக்கிறத நீரஜா கிட்ட வெளிப்படுத்த முடியாமே போயிடுச்சு. இப்போ அவளுக்கு நிகேதன் மாப்பிள்ளை வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நீரஜா வேற ஒருத்தனை கல்யாணம் செய்ய ஒத்துக்கிட்டது எதுக்காக? அவள் மனசில் இவன் மேலே கொஞ்சம் கூட காதல் இல்லையா? நிகேதன் கேட்டதற்கு என்னை வேண்டான்னு மறுத்துட்டாலாமே. இந்த கேள்விகளெல்லாம் சஞ்சய் மனதை குடைந்து கொண்டிருக்க அப்போது இன்டர்காம் ஒலித்தது. சார், மிஸ்டர் கண்ணனோட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தீங்களே, அவர் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இன்னைக்கு 4 மணிக்கு ஹோட்டல் அனுப்பாமல உங்களை மீட் பண்ண சொன்னார் என்று அவனுடைய பிஏ பேசினாள். தற்போது அவன் மனதில் இருந்த குழப்பங்களை ஒதுக்கிவிட்டு வேலையில் கவனத்தை செலுத்த முயற்சி செய்தான். ஹோட்டல் அனுப்பமாவில் காத்திருக்க சொன்ன அறையில் அமர்ந்து பொறுமையிருந்த மந்த்ரா ஹோட்டலுக்கு வெளியே இருந்த புல்தரையில் சிறிது நேரம் நடமாட நினைத்து வெளியே வந்தாள். அந்த ஹோட்டலின் ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்காக நேர்முக தேர்வுக்காக அவள் வந்திருந்தாள். 4 மணிக்கு நேர்முக தேர்வு என்று சொன்னதால் 3 மணிக்கு அவள் வந்திருந்தாள். ஆனால் 4 மணி ஆகியும் இன்னும் நேர்முக தேர்வு நடைபெறவில்லை. அதனால் எவ்வளவு நேரம் அமர்ந்தே இருப்பது என்று வெளியே வந்திருந்தாள். சிறிது காலமாக சென்னையில் ஒரு வேலையை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவள் மனதில் இருந்தது. ஆனால் அதை செயல்படுத்தவும் மனதிற்கு தயக்கமாக இருந்தது.
இதில் நீரஜாவிடம் பேசிய பிறகு சென்னைக்கே சென்று விட்டால் என்ன என்று தோன்றியதால் இந்த நேர்முக தேர்வுக்கு வர முடிவெடுத்தாள். பெங்களூரிலிருந்து கிளம்பும் போதே நீரஜாவிடம் விஷயத்தை கூற நினைத்தவள் பின் அந்த எண்ணத்தை கைவிட்டாள். அன்று நீரஜா பெங்களூர் ஹோட்டலில் பேசியதோடு சரி. அதன் பின் இவரை தொடர்பு கொள்ளவே இல்லை. சஞ்சயிடம் பேசியதை சொல்ல சொல்லி அனுப்பியும் அவளிடமிருந்து ஒரு குறுந்தகவல் கூட வரவில்லை. இவளாக பேசி அதை கேட்கலாம் என்று நினைத்தாள். இருந்தும் அன்று இவள் உதவி செய்ததற்காக கூட நீரஜா நல்லவிதமாக பேசிவிட்டு சென்றிருக்கலாம். அதை நம்பி இவளாக போன் செய்து அவளுக்கு அது தொந்தரவாக இருக்கக்கூடாது என்றும் தோன்றியது. நீரஜா பேசிய விதமே அப்படி அவள் நினைக்கக்கூடியவள் இல்லை என்பது தெரிகிறது. இருந்தும் தயக்கத்தில் நீரஜாவை அவள் தொடர்பு கொள்ளவில்லை. நேர்முக தேர்வுக்கு கிளம்பும் போதும் நீரஜாவிடம் பேசலாம் என்று நினைத்து மீன் விட்டு விட்டாள். ஒருவேளை வேலை கிடைத்தால் அப்போது இங்கு தங்குவதற்கான உதவியை அவளிடம் கேட்கலாம் என்று முடிவெடுத்துக் கொண்டாள். இன்று ஒரு நாள் விடுப்பு எடுத்து வந்திருக்கிறாள். இன்டர்வியூ முடிந்ததும் பெங்களூருக்கு உடனே பஸ் ஏறிவிட வேண்டும். சிந்தித்தபடியே நடந்தவள் அப்போதுதான் அந்த ஹோட்டலில் இருந்து வெளியே வந்து கொண்டிருந்த சஞ்சயை கவனித்தாள். நீரஜாவிடம் மன்னிப்பு கேட்டது போல் சஞ்சயிடமும் மன்னிப்பு கேட்கும் தருணத்தை அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். முக்கியமாக அவனிடம்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். நல்லவள் போல் நடித்து அவனை ஏமாற்றி விட்டாளே. எனவே சஞ்சய் என்று அவனுக்கு குரல் கொடுத்தான். தன் பெயரை யாரோ அழைத்ததை கேட்டு திரும்பியவன் அங்கு மந்த்ராவை கண்டதும் கோபமானான். அதுவும் இன்றிலிருந்து அவன் மனநிலைக்கு அவளை ஏதாவது செய்தாலும் செய்து விடுவான். அந்த அளவுக்கு அவன் மேல் அவனுக்கு அதிக கோபம் இருந்தது. எனவே அவள் கூப்பிட்டதை பொருட்படுத்தாமல் விறுவிறுவென கார் பார்க்கிங்கை நோக்கி நடந்தான். சஞ்சயின் இந்த செய்கையை மந்த்ரா எதிர்பார்க்கவில்லை. நீரஜா தன்னை பற்றி அவனிடம் கூறியிருப்பாள் என்று நினைத்தாள். ஆனால் சஞ்சய் இப்போது நடந்து கொண்டதை பார்த்தால் அவனிடம் நீரஜா தன்னை பற்றி கூறவில்லையா? ஆனால் ஏன்? ஒருவேளை தன்னை பற்றி கூறினால் வெற்றி செய்ததை சொல்ல வேண்டும் என்று நினைத்து சொல்லவில்லையா? எப்படி இருந்தாலும் அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமே. அதனால் அவன் கார் பார்க்கிங் அடையும் போது அவளும் ஓட்டமும் நடையமாக அங்கே சென்றாள். ஹே, உன்னை பார்க்காம வந்ததுலே தெரியலையா? கூட பேச எனக்கு இஷ்டம் இல்லைன்னு. ஒழுங்கா நான் ஏதாவது செய்யறதுக்குள்ள ஓடி போயிடு. இல்லை நான் ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவேன். உன்னோட முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல என்று சஞ்சய் கோபமாக அவளிடம் கூற, சஞ்சய், உங்க கோபம் எனக்கு புரியுது. நான் செஞ்ச தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. சாரி என்றாள் மந்த்ரா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாரியா? இங்க பாரு, என்ன கடுப்பேத்தாத. ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். என் வாழ்க்கையில எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்ல அம்மா அப்பா, நல்ல ஃப்ரெண்டு, பிடிச்ச படிப்பு, வேலை, அதே போல பிடிச்ச பொண்ணு மனைவியா வரப்போறான்னு ரொம்ப மகிழ்ச்சியில இருந்தேன். ஆனா எப்போ உன்னை பார்த்தேனோ அன்னைக்கே என்னோட சந்தோஷம் எல்லாம் போச்சு. அன்னைக்கு நீரஜாவுக்கும் எனக்கும் நடுவில் விழுந்த விரிசல் இன்னைக்கு வரைக்கும் சரியாகல. இப்போ என்னை விட்டு முழுசா விலகிடுவாங்களோன்ற பயத்துல இருக்கேன். இவ்வளவுக்கும் காரணம் நீ தான். இதுல மன்னிப்பு வேற கேட்கிறியா என்று சஞ்சய் கோபத்தில் பேச மந்த்ராவிற்கு ஒன்றும் புரியவில்லை. இவளை பற்றி தான் நீரஜா சஞ்சயிடம் எதுவும் கூறவில்லை என்று பார்த்தால் அவளின் காதலை பற்றியும் அவனிடம் பேசவில்லையா? மனம் விட்டு பேச சஞ்சயிடம் பேச வேண்டும் என்று தானே அன்று அவ்வளவு அவசரமாக கிளம்பினாள். பின் ஏன் அவனிடம் எதுவும் பேசவில்லை? அவள் யோசனையில் இருக்க, உன்னை நான் போக சொன்னல, நான் காரை எடுக்கணும், நகரு, இல்ல காரை மேல ஏத்தினாலும் ஏத்திருவேன் என்று சஞ்சய் கத்தினான். சஞ்சய், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நீரஜா அவங்கள ரொம்ப காதலிக்கிறா. அவளே அதை என்கிட்ட சொன்னா தெரியுமா? என்கிட்ட மட்டும் இல்ல, உங்ககிட்டயும் அதை நேரா சொல்ல நினைச்சா. ஆனா அவ ஏன் இன்னும் உங்ககிட்ட பேசலன்னு தெரியல என்று மந்த்ரா கூறினார். என்ன சொல்ற? திரும்ப நீ ஏதாவது பிளான் பண்றியா? சுத்தமா என்னோட காதலுக்கு சமாதி கட்ட முடிவு பண்ணிட்டியா என்று அவன் கொந்தளித்தான். ஏற்கனவே அவளின் பேச்சையும் வெற்றியின் பேச்சையும் கேட்டு ஏமாந்தது போதாதா, இப்படி தானாக தேடி வந்து அவளே சொல்வதால் இதிலும் ஏதோ திட்டம் இருக்குமோ என்று பயந்தான். சஞ்சய், நான் இப்ப முன்ன மாதிரி இல்லை, நான் மாறிட்டேன். நான் நீரஜாவை நேர்ல பார்த்தேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவ பெங்களூர் வந்தால ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு. அப்போதான் அவளை நான் பார்த்தேன். அவகிட்ட மன்னிப்போ கேட்டேன் என்று அவள் சொல்லும்போது அது உண்மையாக இருக்குமோ என்று அவன் யோசித்தான். இருந்தும் முழுதாக அவளை அவனால் நம்பவும் முடியவில்லை. அவன் பார்வையை இவளை அவன் நம்பவில்லை என்பதை மந்த்ரா உணர்வே இவளை அவன் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக இல்லை என்றாலும் நீரஜாவின் காதலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்று நடந்ததை பற்றி அவனிடம் கூற நினைத்தாள். சஞ்சய், உங்களுக்கு பெங்களூர்ல நடந்தது முழுசா தெரிஞ்சாதான் என்னன்னு நம்புவீங்க. அதனால் நான் சொல்றத பொறுமையா கேளுங்க என்றவள் அன்று நடந்ததை அப்படியே அவனுக்கு விளக்கினாள். ஆனால் அதையெல்லாம் கேட்டவனும் கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்தான். வெற்றியை சும்மாவை விட்டீங்க, அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கணும், ஏன் அவனை விட்டீங்க என்றான். நீரஜா அதை பத்தி பெருசு பண்ண விரும்பல சஞ்சய். அதனால கல்யாண பொண்ணுக்கு ப்ராப்ளம் வரும், உங்களுக்கோ இல்ல அவ அண்ணனுக்கோ தெரிஞ்சா கோபப்படுவீங்கன்னு தான் அமைதியா இருந்துட்டா என்று மந்த்ரா சொல்லவும், இருந்தாலும் வெற்றியை விட்டுருக்க கூடாது, இப்போ அவன் மட்டும் இங்க இருந்திருக்கணும், சிங்கப்பூர் போனதால தப்பிச்சான் என்று கோப மனநிலையில் இருந்தவன் திடீரென மந்த்ரா சொன்ன அடுத்த விஷயத்தை நினைத்து கொஞ்சம் குழம்பியவன் நிலைக்கு மாறினான். மந்த்ரா, நீ நிஜமாதான் சொல்றியா? நீரஜா எனக்கு காதலிக்கிறதா உங்ககிட்ட சொன்னாலா? நிஜமா இதுல உன்னோட பிளான் எதுவும் இல்லையே என்று நம்ப முடியாமல் கேட்டான். ஒருவேளை வெற்றியோடு கூட்டு சேர்ந்து ஏதாவது திட்டமிடுகிறாளோ என்று பயந்தான். அவன் இன்னும் கூட இவளை நம்பாதது மந்த்ராவிற்கு கஷ்டமாக இருந்தது. இருந்தும் அவனின் நிலையும் புரியத்தான் செய்கிறது.
அவள் செய்த காரியத்தால் 3 வருடத்திற்கு மேல் அவர்களுக்குள் பிரிவு ஏற்பட்டுள்ளதே. சஞ்சய், நீங்க என்ன நம்ப வேண்டாம், நீரஜாவை நம்புவீங்கல்ல என்றவள் தன் கைப்பையிலிருந்து ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து காண்பித்தாள். இது நீரஜா கொடுத்த கார்டு. இப்போ நானே அவளுக்கு ஃபோன் செஞ்சு பேசுறேன். அவளாலேயே உங்களை காதலிக்கிறத சொல்ல வைக்கிறேன் என்றவள் நீரஜாவுக்கு தன் அலைபேசியிலிருந்து அழைத்தாள். அவள் அலைபேசி ஸ்பீக்கரில் போட அந்த பக்கம் மணி அடிக்கும் ஓசை சஞ்சய்க்கு கேட்டது. ஹலோ மந்த்ரா, எப்படி இருக்க? நீரஜா அலைபேசி அணைப்பை ஏற்று உற்சாகமாக பேசினார். நல்லா இருக்கேன் நீரு, நீ எப்படி இருக்க என்று மந்த்ரா கேட்க, நானும் நல்லா இருக்கேன். உங்ககிட்ட இருந்து ஃபோன் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் மந்த்ரா என்றாள் நீரஜா. ஆமாம், ஃபோன் பண்ணவே இப்படி சொல்கிறல்ல. அன்னைக்கு நான் இனி உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொன்னதோட சரி, அப்புறம் ஒரு ஃபோன் கூட உங்ககிட்ட இருந்து வரல. சரி, நீயே பேசுவேன்னு நானும் இத்தனை நாளாக பண்ணாமல் இருந்தேன். ஆனால் மனசு கேட்கல, அதான் செஞ்சேன். நான் ஃபோன் பண்ணுறதுல உனக்கு எதுவும் தொந்தரவு இல்லையே மந்த்ரா கேட்கவும், மந்த்ரா ஏன் இப்படிலாம் பேசுகிற? ஊருக்கு வந்ததோ ஒர்க் டென்ஷனில் ஃபோன் பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கு கோபமா? நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி உன்னை நல்ல ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன். நீ எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம் என்றாள் நீரஜா. எனக்கு தெரியும் நீரு, சும்மா தான் அப்படி சொன்னேன். இருந்தும் எனக்கு என்ன கோபம்னா, அன்னைக்கு சஞ்சய் கிட்ட மனம் விட்டு பேசணும்னு அவசரமாக கிளம்பி போனதும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு ஃபோன் பண்ணுவேன்னு பார்த்தா உங்ககிட்ட இருந்து ஒரு மெசேஜ் கூட வரலையே. அதுதான் எனக்கு கோபம். சரி, அதை விடு. சஞ்சய் கிட்ட பேசுனியா? உன்னோட காதலை சொன்னியா? சஞ்சய் என்ன சொன்னாரு? உடனே கல்யாணம் செஞ்சுக்கிற ஐடியா இருக்கா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் காதலிச்சுட்டு அப்புறம் கல்யாணம் செஞ்சுக்கலான்னு நினைக்கிறீங்களா என்று மந்த்ரா கேட்டதற்கு நீரஜா மௌனமாக இருக்க அவளிடமிருந்து என்ன பதில் வரும் என்று சஞ்சய் எதிர்பார்த்திருந்தான். மந்த்ரா, சஞ்சய் கிட்ட நான் மனம் விட்டு பேசணும்னு சொன்னது உண்மைதான். ஆனால் அதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் என்று நீரஜா பதில் சொன்ன போது சஞ்சய் மட்டும் இல்லை, மந்த்ராவும் கொஞ்சம் அதிர்ந்து தான் போனாள். என்ன சொல்ற நீரு? சஞ்சய் நீ காதலிக்கிறத தானே? நான் செஞ்ச தப்பால தானே நீ சஞ்சய் மேல கோபத்தில் இருந்த? அதானே நீ இது வரைக்கும் சஞ்சய் கிட்ட உன்னோட மனசுல இருக்கிறத சொல்லல. அன்னைக்கு நடந்த உண்மை தெரிஞ்சதும் சஞ்சயை பார்த்து மன்னிப்பு கேட்கணும், மனசு விட்டு பேசணும்னு சொன்னியே, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? மந்த்ரா கேட்டதற்கு சொன்னேன்தான், ஆனா நான் சஞ்சயை காதலிக்கிறேன்னு சொல்லலையே. அன்னைக்கு சஞ்சயை உன் கூட பார்த்ததும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதேதோ பேசிட்டேன். அதுக்காக சாரி கேட்கலையே, அதனால சாரி சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு நல்ல ஃப்ரெண்டாக சஞ்சய் கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அதான் மனசு விட்டு பேசணும்னு சொன்னேன். நீ வேற மாதிரி எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், ஃப்ரீயானதும் நானே உங்ககிட்ட பேசுறேன் என்று சொல்லி அழைப்பை அணைத்தாள். மந்த்ராவிற்கு என்ன சொல்ல என்று தெரியவில்லை. ஏற்கனவே சஞ்சய் இவள் சொன்னதை நம்பவில்லை. இதில் நீரஜா வேறு இப்படி சொல்லி இருக்கிறாளே என்று நினைத்தாள். சஞ்சய் அன்னைக்கு நீரஜா உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லலதான், ஆனா அவள் பேசின விதம், தவிச்ச தவிப்பு எல்லாமே அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா ஏன் இப்ப இப்படி பேசுறான்னு எனக்கு தெரியல என்றாள் தயக்கத்தோடு. புரியுது மந்த்ரா, நீரஜா அவள் வாயால் எதுவும் சொல்லலைனாலும் அவன் மனசுல என் மேல காதல் இருக்குன்னு எனக்கு புரியுது. அன்னைக்கு அவசர அவசரமா பார்க்க வந்தவ சாதாரணமா நட்புக்கு இல்லைனாலும் அப்படி கூட என் பேச வரல. அதுக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு, அதான் அவள் என்னை பார்த்து பேசவே இல்லை. அதுவும் இல்லாம அவளுக்கு என் மேல ஏதோ கோபம். இது தெரியாம நான் வெற்றி பேச்சு கேட்டு அம்மா கிட்ட மாமா பொண்ணை கல்யாணம் செய்துக்கிறதா ஒத்துக்கிட்டேன். இப்ப நீரஜாவும் வேற ஒருத்தர் கல்யாணம் செய்ய ஒத்துக்கிட்டா என்று சஞ்சய் கூற, என்ன சொல்றீங்க சஞ்சய்? வெற்றி என்ன சொன்னான் என்று அவள் கேட்டதும் சஞ்சய் அவன் கூறியதை பற்றி கூறினான். நிரு என்கிட்ட உங்களை காதலிக்கிறதா சொல்லலைனாலும் வெற்றி கிட்ட உங்களை காதலிக்கிறதா சொல்லியிருக்கணும். அதனால தான் அவன் பொறாமையில இப்படி உங்ககிட்ட சொல்லியிருக்கான். இது தெரியாம இப்படி செஞ்சிட்டீங்களே, இப்போ என்ன செய்ய போறீங்க சஞ்சய் என்று மந்த்ரா கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா கிட்ட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருந்தாலும் உடனே ஏற்பாடு செய்ய வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லியிருக்கேன். அதனால அம்மாவை சரி பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் முதல்ல நீரஜா கிட்ட பேசணும். இப்பயாவது என்னோட காதல் அவகிட்ட சொல்லணும், இனியும் தாமதிக்க கூடாது என்று சஞ்சய் சொன்னான். அதுதான் சரி, உடனே அதை செய்யுங்க என்று மந்த்ரா சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் மந்த்ரா, உன்னை பார்த்தது ரொம்ப கோபப்பட்டேன். ஆனால் உன்னை பார்த்ததால தான் எனக்கு இப்போ எல்லாம் தெளிவாகிச்சு. ஆமாம், நீ பெங்களூரில் இருக்கிறதா சொன்ன, இங்கே எப்படி என்று அவன் கேட்க, அது இந்த ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்காக இன்டர்வியூக்கு வந்தேன் சஞ்சய். நான் வந்ததை நிருக்கிட்ட கூட சொல்லலை, வேலை கிடைச்சா அப்போ சொல்லிக்கலான்னு நினச்சேன். லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இன்றைக்கே பெங்களூருக்கு போகணும் என்றாள் மந்த்ரா. ஓ, நான் இப்போ இங்கே மீட் பண்ண வந்த பர்சனுக்கு இந்த ஹோட்டலோட ஓனரை நல்லா தெரியும். நான் அவர்கிட்ட சொல்லி உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறேன், கண்டிப்பாக உனக்கு இந்த வேலை கிடைச்சிடும் என்று சஞ்சய் கூற, இல்லை சஞ்சய், ரெக்கமெண்டேஷன்லாம் வேண்டாம். ஏற்கனவே எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி கொடுத்தீங்க, பட் அதை நான் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டேன், அதனால் அதெல்லாம் வேண்டாம் என்று மந்த்ரா மறுத்தாள். இப்போதான் நீ பழைய மாதிரி இல்லையே, அதுவும் இல்லாமல் நீ நீரஜாவுக்கு செஞ்சது எவ்வளோ பெரிய உதவி. நீ மட்டும் இல்லைன்னா என்ன ஆகியிருக்கும், நினைச்சாலே பதறுது. அந்த உதவிக்கு நான் செய்கிறது பெரிய உதவியே இல்லை என்று சஞ்சய் சொல்ல, நான் நீரஜாவுக்கு உதவி செஞ்சதான் நினைக்கல சஞ்சய், நான் ஏற்கனவே செஞ்சதுக்கெல்லாம் இதை கடவுள் கொடுத்த வாய்ப்பாக தான் நினைக்கிறேன். நீங்களும் நீரஜாவும் என்னை மன்னிச்சதே போதும், வேற எதுவும் வேண்டாம் என்றாள் மந்த்ரா. இங்கே பாரு, நான் ஒன்றும் தகுதி இல்லாத ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலையே, நீ ஏற்கனவே அந்த வேலை தானே செய்கிற, அதனால நீ இதை மறக்காத. நீ போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண, நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன் என்று சஞ்சய் கூறினான்.
தேங்க்ஸ் சஞ்சய். அப்புறம் நீரஜா கிட்ட கூட சீக்கிரமாக பேசுங்க. இப்போதைக்கு நான் அவகிட்ட பேசினா ஏதாவது உளறிடுவேன். அதனால் நீங்களா நீரஜா கிட்ட பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இதுதான் என்னோட நம்பர் என்று அவனிடம் தன் அலைபேசி எண்ணை கொடுத்தவள் அங்கிருந்து சென்றாள். அவனும் உடனடியாக நீரஜாவிடம் பேச வேண்டும் என்று முடிவோடு அங்கிருந்து கிளம்பினான். சஞ்சய் கிளம்பி கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் நீரஜாவும் அலுவலகத்திலிருந்து கிளம்பியிருந்தாள். மந்த்ரா அலைபேசியில் அழைத்த போது வீட்டில் அவளுடைய அறையில் தான் இருந்தாள். சஞ்சய் வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய ஒத்துக்கொண்ட போதே இனி தன் காதல் சஞ்சய்க்கு எந்த விதத்திலும் தெரியக்கூடாது என்ற முடிவில் இருந்தாள். அதனால்தான் அன்று ஜானவிடமும் இன்று மந்த்ராவிடம் சஞ்சய் மேல் காதல் இல்லை என்று கூறினாள். தனக்குள்ளேயே சஞ்சய் மேல் இருக்கும் காதலை புதைத்துக் கொள்ள முடிவெடுத்து விட்டாள். ஆனால் அந்த உறுதி எப்போதும் அவளுக்குள் இருக்குமா? இல்லை, மனதில் உள்ள காதல் அந்த உறுதியை உடைக்குமா?